இப்ப இந்த முடியை என்னென்ன பண்றது? இதை நம்ம போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் தீன். யார் இதை இங்கே கொண்டாந்து வச்சிருப்பா? ஒருவேளை பிரகாஷே வச்சிருப்பானா? ஒன்றுமே புரியலையேண்ணே. இப்போதைக்கு நம்ம என்ன சொன்னாலுமே அது அமானுஷ்யமாக தான் இருக்கும். போலீஸ் பார்த்துக்கிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது இந்த முடியை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடலாம். இப்போதைக்கு ரகசியமாகவே இருக்கட்டும். ஆல்ரெடி மதியானம் நெருங்கிட்டு இருக்கு. நம்ம நேராக கேம்ஃபர் பாங்களா போய் வேற ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பார்க்கலாம். வாங்க போவோம். சே, இன்னைக்கு பூரா நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. கையில் வச்சிருந்த அந்த ஒரு ஆதாரமும் போச்சு. என்னன்னு யார் வைக்கிறாங்க, யார் எடுக்கிறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்குண்ணே. உனக்கு இன்னுமா புரியல? வைக்கிறது ஒரு ஆளு, எடுக்கிறது ஒரு ஆளு. வைக்கிற ஆள் ஏன் வைக்கிறானா, எடுக்கிற ஆளை வர வைக்கிறதுக்காகத்தான். என்னண்ணே விசு மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கண்ணே. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பேசிக்கொண்டிருப்பது நான் உங்கள் பிரதி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த பாகத்தில் நம்ம டீம் மெம்பர்ஸ் அந்த பங்களாக்குள்ளே போய் ஒரு மர்மமான ரகசியத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அந்த ரவீந்திர பைய அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்னதான் பண்ணிட்டு இருக்கான், அவன் தன்னோட மனைவியை கொலை பண்ணித்தானா இல்லையா, அந்த ரகசியத்தையும் நம்ம ஆளுங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த பாகம் செம்ம த்ரில்லிங்காகவும் சஸ்பென்ஸாகவும் இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம நேர கதைக்குள்ள போகலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாம ஹெட்ஃபோனை போட்டுக்கோங்க. அத்தியாயம் 25. 2 வாரம் ட்ரைனிங் என்றுதான் பெங்களூருக்கு வரவழைத்தார்கள். ஆனால் அப்படி இப்படி என்று இழுத்து 3 வாரம் ஆக்கிவிட்டார்கள். ட்ரைனிங் ஒன்றும் கஷ்டமாக தெரியவில்லை. வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து நிறைய பேர் வந்திருந்ததால் நிறைய நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்ள முடிந்தது. டிசம்பர் 11 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணி வாக்கில் பாண்டிச்சேரிக்கு மறுபடியும் வந்தடைந்தேன். மிகவும் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், டிசம்பர் மாதம் வந்துவிட்டது. மற்ற மாதங்களைப் போல டிசம்பர் மாதத்தை அவ்வளவு லேசாக எடுத்துக்கொள்ள முடியாது. எங்கள் ஊர் கன்னியாகுமரியில் டிசம்பர் மாதம் வந்துவிட்டால் கொண்டாட்டங்கள் ஆரம்பமாகிவிடும். டிசம்பர் 3ஆம் தேதி சவேரியார் கோவில் திருவிழாவில் ஆரம்பித்து குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி டிசம்பருக்குள் மார்கழி வந்ததும் தெருமுழுக்க விதவிதமாக கோலங்கள் கண்ணை பறிக்கும். மார்கழி மாத அதிகாலை பணியில் தலையில் துணியை கட்டிக்கொண்டு யார் வீட்டு கோலம் மிக நன்றாக வந்திருக்கிறது என்று பார்த்து தெரிந்து கொள்வதில் அப்படி ஒரு ஆனந்தம். டிசம்பர் மாதத்தில் காலை நேர குளிர் ஒரு ஹைக்கூ கவிதை, இரவு நேர குளிர் மரபு கவிதை. முன்பெல்லாம் அதிகாலையில் பெருமாள் கோவிலுக்குள் ஆண்டாள் பாசுரம் பாடும் மஞ்சள், பச்சை, சிவப்பு என்று கலர் கலராய் வெட்டத்தை அணிந்த பெண்கள் கூட்டம் இப்போது காணாமல் போனதுதான் சோகம். பனிக்காற்றுக்கு அடைக்கலம் தரும் தெருக்கள் வழியாக அதிகாலையில் கோயிலுக்கு செல்லும் பழக்கத்தை எங்களுக்குள் ஏற்படுத்தியது இந்த மார்கழி மாதம். நாங்கள் அங்கே செல்வது பெருமாளை பார்ப்பதற்காக அல்ல. இப்படி பரவசப்படுத்தும் டிசம்பர் என்னுடைய பிறந்த நாளையும் சுமந்து கொண்டு வரும். இரவு குளிரை முகத்தில் பூசிக்கொண்டு கிறிஸ்மஸ் கேரல் தெரு தெருவாய் ஒவ்வொரு வீடாய் போவோம். கிறிஸ்மஸ் நெருங்கியதும் கொண்டாட்டங்கள் குடும்ப விழாவாய் மாறும். அதன் பிறகு பாக்ஸிங் டே, பரிசுகளை பிரித்து பார்க்கும் நாள். அதன் பிறகு திருக்குடும்ப திருவிழா ஆரம்பித்துவிடும். எல்லா கொண்டாட்டங்களும் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு புது வருடத்தை வரவேற்கும் நிகழ்வில் ஆர்ப்பாட்டமாய் நிறைவடையும். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் நமக்காக காத்திருக்கும். நாம் தான் அதை கவனிக்க தவறிவிடுகிறோம். என்னுடைய ரூமுக்குள்ளே நுழைந்தேன். 2 நாட்கள் எனக்கு ஆபீஸ் லீவ் தான். அபார்ட்மெண்ட்டில் இருந்த பிரச்சனைகள் என்னவாயிற்று என்று விசாரிக்க வேண்டும். காலை 10 மணி. ஃபக்ருதீனும் கண்ணனும் வந்திருந்தார்கள். மூவரும் வெளியே போய் டிஃபன் சாப்பிட்டுவிட்டு அபார்ட்மெண்ட்டுக்குள் வரும்பொழுது ராம் சார் வழியில் பார்த்து மகிழ்ச்சியுடன் நலம் விசாரித்தார். சர்ச்சு ஃபாதர் எங்களை வந்து பார்க்கச் சொன்னதாக சொன்னார். நீங்க போய் ஃபாதரை பார்த்துட்டு என்னோட ஃபிளாட்டுக்கு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா பேசுவோம். சரி என்று மூவரும் ஃபாதரை பார்க்க சர்ச்சுக்குள் சென்றோம். காலை மாஸ் முடித்துவிட்டு அவருடைய ரூமில் உட்கார்ந்து பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்தார். பரஸ்பர நலம் விசாரிப்புகளுக்கு பிறகு அடுத்து ஒரு 2 நாள்ல கிறிஸ்மஸ் கேரோல்ஸ் ஆரம்பிக்கணும். சர்ச்சில் பேசிட்டு இருந்தோம். இந்த பாரிஷ் கொஞ்சம் பெருசு, அதனால கேரல்ஸ் போகும்போது உங்களை மாதிரி ஆர்வமிக்க இளைஞர்கள் வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வருவீங்களா என்று ஃபாதர் கேட்டார். கண்டிப்பா ஃபாதர், இதெல்லாம் நீங்க கேட்கமா என்ன? அப்புறம் இன்னொரு விஷயம், பெங்களூர்ல இருந்து வரும்போது இட்டாலியன் ரெட் வைன் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன்.
நீங்க சாப்பிடுவீங்களா? என்ன கேள்வி இது? அடுத்த தடவை வரும்போது ஒரு கேஸ் ரெட் ஒயின் பாட்டில் இல்லாம வந்துடாதீங்க என்றார் ஃபாதர். நாங்கள் அனைவரும் சிரித்துவிட்டு விடை பெற்றோம். நாங்கள் மூவரும் மறுபடியும் அபார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்தோம். போகும் வழியில் எதிரே ஜெனிஃபரும் ரம்யாவும் சிரித்து பேசிக் கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்ததும் அவர்களின் சிரிப்பு வெறுப்பாய் மாறியது. குடிகாரர்களை அவர்களுக்கு பிடிக்காது போலிருக்கிறது. ஏனோ அவர்கள் என்னை வெறுப்பாய் பார்ப்பது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. உள்ளுக்குள் மிகவும் சிரிப்பாகவும் இருந்தது. நாங்கள் நேராக ராம் சார் ஃபிளாட்டிற்கு சென்றோம். ரவீந்தர் எப்படி சார் இருக்கான்? அவன் ஒய்ஃப் பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைச்சுதா? அதை பத்தி பேசதான் தம்பி உங்களை வர சொன்னேன். நீங்க ட்ரைனிங் போயிருந்தப்போ இடையில ஒரு நாள் அவன் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்தான். ஏதோ நோயால பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ இருக்கு, ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. நான் இதே கேரிடார் வாசல்ல அவங்கள பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சேன். கூட அவனு நின்றுகிட்டு தான் இருந்தா. உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு சொன்னாங்க. அம்மா வீட்ல இருந்து இப்பதான் வரேன்னு சொன்னாங்க. வேற எதுவும் பேசல, ரூம்குள்ள போயிட்டாங்க தம்பி. அப்போ இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ஸோ தட்ஸ் கன்ஃபார்ம்டு. இவன் தான் அவங்களை அடிச்ச சித்திரவதை பண்ணிட்டு இருக்கானா? பாக்குறதுக்கு அப்படிதான் தம்பி தெரிஞ்சாண்ட. நான் கூட அவங்க கிட்ட அவன் பார்க்காத நேரமா பார்த்து சைகைனா செஞ்சு பார்த்தேன். அவங்க அதை கவனிச்ச மாதிரியே தெரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் சார் என்று ஆரம்பித்து ஜெனிஃபர் விஷயத்தில் நடந்ததையும் கேத்தரினுக்காக செய்ததையும் அதன் பிறகு டி பிளாக் மாடியில் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்ததையும் எல்லாத்தையும் சொன்னேன். ராம் சார் எல்லாவற்றையும் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தார். சார், நீங்க இதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். குறிப்பா அந்த பொண்ணுங்க கிட்ட சொல்லவே வேண்டாம். எனக்கு என்ன தெரியணும்னா, இதே மாதிரி பிரச்சனை இங்க வேற யாருக்காவது இருக்கா? எங்களை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு அவர் பிரகாஷ் காணாமல் போனது, புவனா தற்கொலை, கேத்ரின் வீட்டில் அவள் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தது என்று எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் சொன்னார். நானும் ஃபக்ருதீனும் கண்ணனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டோம். ஓ, அப்போ இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? அந்த ஆக்சிடென்ட் ஆன பேய் யாருன்னு சரியா தெரியலையே. டி பிளாக் மாடியில இருந்து விழுந்து செத்து போன அந்த சாயாவா, இல்ல கேம்பர் பங்களா பேயா, இல்ல ஆக்சிடென்ட் ஆன அந்த பொண்ணா? சார், அப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு பேர் என்ன? என்று ஃபக்ருதீன் கேட்டான். ராம் சார் சற்று யோசித்துவிட்டு, ஏதோ முத்துலட்சுமின்னு சொன்னாங்க தம்பி. நாங்கள் மூவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக யோசித்துக் கொண்டிருந்தோம். ராம் சார் எழும்பி கிச்சனுக்கு டீ போட சென்றார். டி பிளாக் மாடி பேய எஸ்ன்னு வச்சுக்குவோம், கேம்பர் பங்களா பேய கேன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆன பொண்ணை எம்முன்னு வச்சுக்குவோம். என்னோட முதல் கேள்வி என்னன்னா, இதுல கேத்தரினும் நானும் எங்கிருந்து வந்தோம்? எப்படியும் 3 இடத்துல போய் விசாரிக்கணும்னு. அந்த எஸ்டிடேல தான் ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும். அதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கப்புறம் தான் கேயும் எம்மும் வருது. இல்லதேன், நான் அப்படி நினைக்கல. புவனாவ நோட்ல ஜூன் 20ன்னு பல தடவை கிறுக்கியிருக்கா. அந்த தேதியில நடந்த சம்பவம் கேம்பர் பங்களா போனதும் அந்த ஆக்சிடென்ட் தான். ஸோ கேஆர்எம் ஏதோ ஒன்னாதான் இருக்கணும். நானும் கேத்தரினும் அதுல எப்படியோ மாட்டியிருக்கோம். அப்போ இந்த விஷயத்துல யார் யாரெல்லாம் மூக்கு நுழைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் மாட்டுறாங்க. அதனால தான் அந்த பேய் உங்களை விரட்ட ஆரம்பிச்சிருக்கு. அப்படி பார்த்தா நானோ தீனோ இந்த நேரம் கவுண்டிங்ல சேர்ந்துருப்போன்னு நினைக்கிறேன். கையில் கட்டியிருந்த தாயத்தை என்னிடம் காட்டிக்கொண்டே பேசினான். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு, சரி, ஓகே. இதெல்லாம் செக் பண்றதுக்கு முன்னால பிரகாஷ் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும். அவன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு ஆக்சிடென்ட் ஆன அவன் வண்டி கிடைச்ச அந்த கேம்பர் பங்களா போய் பார்த்துட்டு வந்தா என்ன? ஆனா அவன் வீட்டுக்கு போறது எப்படி? அதற்குள் டீயை எடுத்துக்கொண்டு வந்த ராம் சார் நாங்கள் பேசியதை கேட்டு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல தம்பி. அங்க நம்ம காமாட்சி தான் வேலை பாக்குறா. நீங்க போங்க, நான் அவகிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிங்க சார், அப்போ நாளைக்கு நாங்க காலையில போய் பார்க்கறோம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தோம். கேள்விகள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே எனக்கு கிடைக்க வேண்டியது பதில்கள் மட்டும்தான். அத்தியாயம் 26. இரவு 8 மணி. கேத்தரின் வீடு. இவ்வளவு நாளா ஆளே இல்ல. எங்கேயோ போயிட்டான்னு நினைச்சோம். திடீர்னு பார்த்தா வந்துட்டான். மறுபடியும் குடிச்சிட்டு இங்க உருண்டுட்டு கிடப்பானோ? எங்க அப்பாவை பார்த்து பார்த்து குடிக்கிறவங்கள பார்த்தாலே எரிச்சலா இருக்கு என்றாள் ரம்யா. எனக்கும் அவனை சுத்தமா பிடிக்கல. நானும் காலி பண்ணிட்டு போயிட்டான்னு நினைச்சேன். மறுபடியும் பார்த்ததும் எனக்கே கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்துச்சு என்றாள் ஜெனிஃபர்.
சிறிது நேர அமைதிக்கு பிறகு, கொஞ்ச நாளா உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என் பின்னால ஒருத்தன் சுத்திட்டே இருந்தான்ல, அவன் இப்ப வழியில பார்த்தா கூட மூஞ்ச திருப்பிக்கிறான். என்னாச்சுன்னே தெரியல என்றாள் ஜெனிஃபர். ரொம்ப ஃபீல் பண்றியா? நாளைக்கு வேணா அவனை பார்க்கும்போது ஜெனிஃபரை நீ திரும்பி பார்க்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறான்னு வேணா சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். சி, அவ்வளவு நாள் விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருந்தானுங்க, திடீர்னு எப்படி திருந்தினானுங்கன்னு தெரியல, அதான் கேட்டேன். ரோட்ல பார்த்தா கூட சைலண்டா திரும்பிடுறான் என்று ஜெனிஃபர் சொல்ல, எனக்கும் அதே சந்தேகம்தான். நான் போற இடத்துல எல்லாம் ரஞ்சித் விடாம என்னை விரட்டிட்டு வந்தான். எங்க போனாலும் அங்க வந்து தொந்தரவு பண்ணுவான். இப்ப என்னடான்னா 2 வாரமா ஒரு மெசேஜ் கூட அனுப்பல. அது மட்டும் இல்லாம பாக்கி இருந்த சம்பளத்தை கூட காஃபி ஷாப்ல வேலை பார்க்குற ஒருத்தர் மூலமா கொடுத்து அனுப்பிட்டான். என்ன நடக்குதுன்னே தெரியல என்றாள் கேத்ரின். முகமலர்ச்சியுடன் அவள் சொன்னாலும் அதில் குழப்பம் கலந்திருந்தது. கேட்டுக்கொண்டிருந்த ரம்யாவுக்கும் ஜெனிஃபருக்கும் ரொம்பவே சந்தோஷம். அக்கா முகத்துல சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்தோணியார் தான். நான் அவர்கிட்ட நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் எழுதி லெட்டர் போட்டேன். அவர் அதை படிச்சு பார்த்துட்டு நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்திருக்காரு. அவருக்கு தான் நன்றி சொல்லணும் என்றாள் ஜெனிஃபர். கேத்ரின் சற்று குழப்பமாக, பிரச்சனை வந்தாலும் மொத்தமா வருது, நல்லது நடந்தாலும் ஒன்னாவே நடக்குது. எனக்கு என்னவோ தானா நடந்த மாதிரி தெரியல என்றாள் கேத்ரின். அக்கா விடுங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அனுபவிக்கணும், அதை ஆராயக்கூடாது. நீங்க வேற வேலையில ஜாயின் பண்ணிட்டதா சொன்னீங்களே, எங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க என்று ரம்யா கேட்டாள். இந்திரா காந்தி ஸ்டாச்சு பக்கத்துல தான், ஒரு பிரைவேட் கம்பெனில. நாளையில இருந்து போகணும் என்றாள் கேத்ரின். அப்ப எங்களுக்கு எப்போ ட்ரீட் கொடுப்பீங்க என்று ரம்யா கேட்க, முதல் மாச சம்பளம் வரட்டும், நேரு ஸ்ட்ரீட் போலாம் என்றாள் கேத்ரின். அவர்களுடைய உரையாடல் உற்சாகமாக தொடர்ந்து கொண்டிருந்தது. மறுநாள் காலை என்னுடைய ரூம். காலை 7 மணிக்கு வைனாக்குலரும் சமோசா பார்சலுமாக வந்து விட்டான் டெலக்ஸ். ஜன்னல் ஓரமாக அவன் டியூட்டியை ஆரம்பித்து விட்டான். எப்படித்தான் சலிக்காமல் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்று எங்கள் யாருக்குமே புரியவில்லை. காலை 9 மணிக்கு மற்ற இருவரும் வந்தார்கள். பின்னர் அனைவரும் கிளம்பி வில்லியனூர் பிரகாஷ் வீட்டிற்கு புறப்பட்டோம். டெலக்ஸ் வேலை இருக்கு என்று பாதியிலேயே கலன்று கொண்டான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிஜமா ஒரு பேய்கிட்ட அவனை பிடிச்ச கொடுக்கணுண்ணே. பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி பேசுகிறான், ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 பயம். வெயின்னு சொன்னாலே ஒன்று கடிச்சிடுவான், பேச்சப்பாரு. போகும் வழியில் வில்லியனூர் ஸ்டேஷனில் எஸ்ஐயை பார்த்துவிட்டு போகலாம் என்று ஸ்டேஷனுக்குள் நுழைந்தோம். நாங்கள் யார் என்ன என்று விசாரித்தார். நாங்கள் எல்லாம் பிரகாஷின் நண்பர்கள். அபார்ட்மெண்ட்டுக்கு அடிக்கடி அவர் நண்பர்களை பார்க்க வருவார். அங்கதான் பழக்கமானோம். அதனால் அவர் கேஸ் என்னாச்சு, என்ன நிலவரத்தில் இருக்கிறது என்று விசாரித்து விட்டு போகலாம் என்று வந்தோம் என்று சொன்னோம். எஸ்ஐ குமரன் பிரகாஷின் பைக் எங்கே கிடைத்தது என்பதை பற்றியும், அவனுடைய வீட்டிற்கு போய் வந்தது பற்றியும், மொட்டை மாடி ரூமில் பிணவாடை அடித்தது பற்றியும் சொன்னார். மற்றபடி வேறெந்த உபயோகமான தகவலும் கிடைக்கவில்லை என்பதையும் சொன்னார். நான் அவரிடம், எங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் என்று நன்றி சொல்லிவிட்டு அனைவரும் கிளம்பினோம். 11 மணி அளவில் பிரகாஷ் வீட்டை அடைந்தோம். வேலைக்காரி கதவை திறந்தாள். எங்களை பார்த்ததும் சிரித்தாள். வணக்கம்மா. ராம் சார் கால் பண்ணியிருந்தாரா? நாங்க இங்கே வர்றதை பத்தி அவரு உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. பண்ணியிருந்தாரு. நீங்க பிரகாஷ் தம்பி பத்தி கண்டுபிடிக்கணும்னு சொன்னதை பத்தி சொன்னாரு. பிரகாஷோட அப்பா கிட்ட கூட சொல்லிட்டேன், அவரும் ஒன்னும் சொல்லல. நீங்க தாராளமா பிரகாஷ் தம்பி ரூமை போய் பாருங்க. ஏமா, பிரகாஷ் அப்பா எப்பவுமே வெளியூர்ல தான் இருப்பாரா? ஆமா தம்பி, மாசத்துல ஒரு 20 நாள் வெளியூர்ல தான் இருப்பாரு. பிரகாஷ் தம்பி தான் தனியா இங்க இருப்பாரு. அவருக்கு சமைச்சு போட, வீட்டு வேலை செய்யத்தான் என்ன வேலைக்கு வச்சாங்க. ஆனா பிரகாஷ் தம்பிக்கு என்னாச்சுன்னே தெரியல. நீங்களாச்சும் அவர் இருக்காரா இல்லையா, எதையாவது கண்டுபிடித்து சொல்லுங்க தம்பி. நாங்கள் மூவரும் பிரகாஷ் ரூமுக்குள் நுழைந்தோம். இந்த காலத்து இளைஞர்கள் ரூம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. உடைகள், அழகு சாதன பொருட்கள், சென்ட் பாட்டில்கள், விளையாட்டு பொருட்கள் என்று ரூம் பூராவும் குவித்து வைத்திருந்தான். ஆனால் நாங்கள் தேடியது ஏதாவது சிறிய அட்டை பெட்டி மாதிரி ஒரு வித்தியாசமான பொருள் கிடைக்குமா என்றுதான் தேடிக்கொண்டிருந்தோம். 1/2 மணி நேர அலசலுக்கு பிறகு சோர்வு தட்டியது. ரூமை விட்டு வெளியே வந்தோம். வேலைக்காரியை கூப்பிட்டு, அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வந்து பார்க்கும்போது மொட்டை மாடியில் இருக்கிற ரூம் பார்த்துட்டு ஏதோ வாடை வருது, கல்வி விடுங்கன்னு சொன்னாராமே, அப்படியா? ஆமா, அவர் சொன்னது மாதிரி ஏதோ ஒரு வாடை வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஏதாவது பெருச்சாளி செத்து கிடந்திருக்கும். நான் போய் ரூமை சுத்தம் பண்ணி கழுவி விட்டேன். என் கண்ணுல எந்த பெருச்சாலியும் படல. அநேகமா எறும்புங்க அதை சாப்பிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய செவ்வெரும்பு கூட்டம் இருந்துச்சு. சரி, அந்த ரூம் சாவி கொடுங்க,
நாங்க போய் அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரோம். என்று நான் கேட்டு வாங்கிவிட்டு மொட்டை மாடியை நோக்கிச் சென்றோம். அங்கே ஓரத்தில் இருந்த அந்த ரூம் முன்னால் போய் நின்றோம். ரூம் கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் கொஞ்சம் அமானுஷ்யமாகத்தான் இருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி கெட்ட வாடை எதுவும் அடிக்கவில்லை. ஆனாலும் மெலிதான ஏதோ ஒரு துர்நாற்றம் எங்கிருந்தோ வந்து கொண்டுதான் இருந்தது. கிரிக்கெட் பேட், ஃபுட்பால் போன்ற விளையாட்டுப் பொருட்கள், பிளே ஸ்டேஷன், ஸ்னூக்கர் டேபிள் என்று அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ரூம் போலதான் காட்சியளித்தது. மூவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக ரூமை பார்த்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த ஒரு சிறிய அட்டை பெட்டி. அதை தவிர வேறு எதை தேடி வந்தோம் என்று எங்களுக்கே தெரியவில்லை. தோராயமாக எதையோ தேடிக் கொண்டிருந்தோம். அடைபட்ட அந்த ரூமுக்குள்ளே சுற்றி கொண்டிருந்த காற்று ரொம்ப அடர்த்தியாக இருந்ததால் லேசாக மூச்சு முட்டுவது போல் இருந்தது. நான் போய் ஜன்னலை திறந்து வைத்தேன். ஜன்னல் வழியாக வெளிச்சம் வந்ததும் ரூமுக்குள்ளே இருந்த அமானுஷ்ய தன்மை கொஞ்சம் குறைந்தது போல் தெரிந்தது. அப்போதுதான் நான் எதிர்பார்க்காத நொடியில் திடீரென்று யாரோ என் காதுக்குள் வெளியே போ என்று சொல்ல நான் சடாரென திரும்பி பார்த்தேன். ரூமின் ஓரத்தில் கண்ணன் கிரிக்கெட் பேட்டை வைத்து புல் ஷாட் பழகிக் கொண்டிருந்தான். ஃபக்ருதீன் ஸ்னூக்கர் டேபிளில் உள்ள பந்துகளை உருட்டிக் கொண்டிருந்தான். ஏதோ ஒரு குரல் நிச்சயமாக கேட்டது. என் நண்பர்களின் குரல் மாதிரி தெரியவில்லை. அவர்களுக்கு அந்த குரல் கேட்டது மாதிரியும் தெரியவில்லை. நான் அவர்களிடம் இந்த குரல் பற்றி எதுவும் சொல்லவில்லை. இந்த ரூமுக்குள்ள அப்ப என்னவோ இருக்கு. யாருக்கோ நாங்க இந்த ரூமுக்குள்ள வர்றது பிடிக்கல. சுவர் ஓரமாக இருந்த மரபீரோ திறந்துதான் இருந்தது. அதற்குள்ளே துணிகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அதற்கு வெளியேயும் துணிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஃபக்ருதீனிடம் எல்லா துணிகளையும் எடுத்து உதறிப்பார் என்று சொன்னேன். அவனும் ஒவ்வொன்றாக எடுத்து உதறிக் கொண்டிருந்தான். மரபீரோவுக்கு அடியில் குனிந்து பார்த்தேன். ஒன்றுமில்லை. இனிமேல் நகர்த்தி பார்க்க வேண்டியது பிளே ஸ்டேஷன் டேபிளையும் ஸ்னூக்கர் டேபிளையும் தான். நானும் கண்ணனும் பிளே ஸ்டேஷன் டேபிளை நகர்த்தினோம். அதற்கடியில் ஏதோ ஒரு சின்ன மரக்கட்டை போன்ற ஒன்று இருந்தது. அதை நகர்த்திவிட்டு பார்த்தோம். உள்ளே ஒரு சிறிய பள்ளம். அதனுள்ளே கொஞ்சம் பெரிய பிளாஸ்டிக் பை ஒன்று இருந்தது. பள்ளத்துக்குள்ளிருந்து நிறைய எறும்புகள் வரிசையாக சென்று கொண்டிருந்தது. சாதா எறும்புகள் அல்ல, செவ்வெறும்புகள். அவை புழுக்கள் மற்றும் சதை துணுக்குகள் இருந்தால் சாப்பிடும் வகைகள். பிளாஸ்டிக் பையை பள்ளத்துக்குள்ளிருந்து மெதுவாக எடுத்தேன். உள்ளே கருப்பாக ஏதோ தெரிந்தது. எறும்புகளை எல்லாம் உதறிவிட்டு உள்ளே இருந்த பொருளை மெதுவாக வெளியே எடுத்தேன். பார்த்ததும் அனைவரும் அதிர்ச்சியடைந்தோம். முடிக்கற்றைகள். எங்கள் அதிர்ச்சிக்கு காரணம், தலை தோளிலிருந்து பீத்து எடுக்கப்பட்டிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தன அந்த முடிக்கற்றைகள். அத்தியாயம் 27. தலை தோளிலிருந்து பீத்திருந்த அந்த முடிக்கற்றைகளை பார்த்ததும் அந்த சம்பவத்தின் வீரியம் புரிந்து மனசு வலித்தது. ஒட்டியிருந்த அந்த தோளுக்காகத்தான் செவ்வெறும்புகள் வந்திருக்கும் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. தோளில் இன்னும் வேறு சதை துணுக்குகளும் ஒட்டியிருந்திருக்கலாம். அதனால்தான் இந்த ரூமில் துர்நாற்றம் வீசியிருக்கலாம். என் ரூமில் இருந்த முடியும் இந்த முடியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருந்தன. இப்ப இந்த முடியை என்னென்ன பண்றது? இதை நம்ம போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் தீன். யார் இதை இங்கே கொண்டாந்து வச்சிருப்பா? ஒருவேளை பிரகாஷே வச்சிருப்பானா? ஒண்ணுமே புரியலையேனே. இப்போதைக்கு நம்ம என்ன சொன்னாலுமே அது அமானுஷ்யமாக தான் இருக்கும். போலீஸ் பார்த்துக்கட்டும். ரிட்டர்ன் வரும்போது இந்த முடியை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடலாம். இப்போதைக்கு ரகசியமாகவே இருக்கட்டும். ஆல்ரெடி மதியானம் நெருங்கிட்டு இருக்கு. நம்ம நேராக கேம்ஃபர் பாங்களா போய் வேற ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பார்க்கலாம். வாங்க போவோம். நாங்கள் அனைவரும் பிரகாஷ் வீட்டை விட்டு கிளம்பினோம். முடியிருந்த கவரை ஃபக்ருதீன் பைக்கின் டேங்க் கவரில் வைத்தேன். நானும் ஃபக்ருதீனும் ஒரு வண்டியில், கண்ணன் இன்னொரு வண்டியில். மதிய உணவு ஐஜி ஸ்டாச்சு அருகே இருக்கக்கூடிய காமாட்சி ரெஸ்டாரண்டில் முடித்துவிட்டு ஈசிஆர் ரோட்டில் பயணிக்க ஆரம்பித்தோம். வலது பக்கத்து கடற்கரையிலிருந்து அடித்து கொண்டிருந்த காற்று மதிய வெயிலை தணித்து கொண்டிருந்தது. சவுக்கு மரங்கள் அடிக்கிற காற்றுக்கு ஏற்ப தலையாட்டி கொண்டிருந்தன. எங்கள் பைக்குகள் கேம்பர் பங்களா நோக்கி சீறிக்கொண்டிருந்தது. நான் இயற்கையை ரசிக்கும் மனநிலையில் இல்லைதான். ஆனால் இயற்கை எங்களை ரசித்துக் கொண்டிருந்தது. அடித்து கொண்டிருந்த காற்று எங்கள் கேசத்தோடு விளையாடி நாலா பக்கமும் பறக்க வைத்துக் கொண்டிருந்தது. காலாப்பட்டு தாண்டியதும் எதிர்பட்ட நபர்களிடம் கேம்பர் பங்களா எங்கே என்று விசாரித்தோம். கேம்பர் பங்களா என்றதுமே அவர்கள் துணுக்குற்றது தெரிந்தது.
அடுத்த 2வது கிலோமீட்டரில் வலது பக்கம் திரும்பும் ரோட்டில் கேம்பர் பங்களா பீச்சோரமாக இருக்கிறது என்றார்கள். அவர்கள் சொன்னபடி அடுத்த 2வது கிலோமீட்டரில் இடது பக்கம் ரோடு திரும்பியது. சுற்றிலும் சவுக்கு மரங்கள், அதற்கிடையில் ஒரு பெரிய பங்களா, அதன் பின்னணியில் கடல் தென்பட்டது. முதலில் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகத்தான் இருந்திருக்கிறது. கேம்பர் பங்களா ஹிஸ்டரியை கேட்டு நிறைய பேர் இப்போது வருவதில்லை. இருந்தாலும் ஃபாரின் டூரிஸ்டுகள் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருந்தார்கள். நேரத்தை பார்த்தேன். மாலை 4 மணி. எங்கள் பைக்குகள் வலது பக்கம் திரும்பும் சாலையில் நுழைந்தது. நேராக சென்று கேம்பர் பங்களா வாசலில் நிறுத்தினோம். ஆளுயரத்துக்கு மிகப்பெரிய இரும்பு கேட் கடற்கரை காற்றில் முழுவதுமாக துருப்பிடித்து போயிருந்தது. நல்ல வெயில் நேரத்தில் வந்ததால் கேட்டை பார்த்தாலே பயமா இருக்கு என்று சொல்ல முடியவில்லை. இரவு நேரத்தில் வந்திருந்தால் அந்த மொமெண்ட் வந்திருக்கும். சற்று தள்ளி ஒரு டொயோட்டோ கார் நின்று கொண்டிருந்தது. ஃபக்ருதீன் ஆச்சரியமாக, அண்ணே உள்ள பாருங்க. உள்ளே இருந்து 2 இளம் பெண்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒருத்தியை பார்த்தால் வெளிநாட்டு பெண் போலிருந்தது. டூரிஸ்டுகள் என்று நினைக்கிறேன். இருவரும் கேட்டை நெருங்கியதும் முன்னால் வந்த பெண் என்னை பார்த்து சிரித்தாள். நானும் சிரித்தேன். பின்னால் வந்தவள் கண்டுகொள்ளாமல் எங்களை தாண்டி நடந்து சென்று பீச்சுக்கு போகும் வழியில் திரும்பி சென்றாள். நான் என்னை பார்த்து சிரித்தவளிடம் வெல்கம் டு பாண்டிச்சேரி என்று சொல்லிவிட்டு ஏதாவது உதவி தேவையா என்று கேட்டேன். அவள் நோ தேங்க்ஸ் என்று சொல்லிச் சிரித்தாள். எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டதற்கு பிரான்ஸ் அண்ட் மை நேம் இஸ் ரேச்சல் என்று கைகுலுக்கினாள். பிரான்சிலிருந்து வழக்கமாகவே நிறைய டூரிஸ்டுகள் பாண்டிச்சேரி வருவார்கள். அதற்கு என் பின்னால் நின்றிருந்த ஃபக்ருதீனும் கண்ணனும் ரெடியாகி கையை அவர்கள் சட்டையில் துடைத்து கொண்டு ரேச்சலுக்கு கைகுலுக்க நீட்டினார்கள். அவளும் பாரபட்சமின்றி சிரித்தபடி கைகுலுக்கினாள். அவளிடம் நான் ஆங்கிலத்தில், ஆமா, எப்படி இந்த பங்களாவுக்கு தைரியமா வந்தீங்க? இது ஹாண்டட் பங்களான்னு சொல்றாங்களே. அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்ல, ஆரோவில் போயிருந்தேன். அங்க கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சென்னை போகிற வழியில வேற என்ன இருக்குன்னு கேட்கும்போது இந்த பங்களாவை பத்தி சொன்னாங்க. நான் சந்தேகப்பட்டு, உங்க கூட வந்தாங்களே, அவங்க உங்க ஃப்ரெண்டா? யாரும் என் கூட வரலையே, நான் தான் தனியா வந்தேன். நான் அதிர்ச்சி அடைந்து முதல் பெண் போன திசையை திரும்பி பார்த்தேன். கண்ணு கெட்டிய தூரம் வரை அவளை காணவில்லை. நிஜமாவே நீங்க தனியா தான் வந்தீங்களா என்று நான் மறுபடியும் கேட்க அவள் ஏன் என்று புரியாமல் ஆமாம் என்று தலையாட்டினாள். நான் மனதுக்குள் நினைத்து கொண்டேன், பீச்சை நோக்கி போன பொண்ணு தான் கேம்பர் பங்களா பேயா? உண்மையதான் சொல்றாளா இல்ல இஸ் திஸ் சம் கைண்ட் ஆஃப் பிராங்க்? அதிர்ச்சியை மனசுக்குள் உள்வாங்கிக் கொண்டேன். வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. எனக்கு ஒரு பழக்கம், அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்தால் அதை அப்படியே ஸ்பாஞ்ச் போல உள்வாங்கிக் கொண்டு நான் அந்த சமயத்தில் பயப்படுவதில்லை. பின்னால் எப்பயாவது ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது பயங்கள் வருவதுண்டு. முடிந்தவரை பின்னால் நினைத்து பார்ப்பதில்லை. ஓகே, நான் பீச்சுக்கு போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன், பாய் என்று சொல்லிவிட்டு ரேச்சல் கடற்கரையை நோக்கி சென்றாள். ஃபக்ருதீனும் கண்ணனும் பை பை என்று அவள் கண்ணிலிருந்து மறையும் வரை டாடா காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். ஃபக்ருதீனிடமும் கண்ணனிடமும் அவள் சொன்ன விஷயத்தை இன்னும் நான் சொல்லவில்லை. ஆங்கிலத்தில் பேசியதால் அவர்களுக்கு அரைகுறையாகத்தான் புரிந்திருக்கும். நாங்கள் பங்களாவுக்குள் நுழைவதற்கு முன்னரே கேம்பர் பங்களா பற்றி முன்னோட்டம் கிடைத்து விட்டது. கிட்டத்தட்ட பங்களா முழுவதுமே சிதிலமடைந்துதான் காணப்பட்டது. காம்பவுண்ட் சுவர் ஓரங்களில் பீர் பாட்டில்களும் சாராய குப்பிகளும் சிகரெட் பாக்கெட்டுகளும் தான் கிடந்தன. பங்களாவின் ஜன்னல்களும் கதவுகளும் பெயர்ந்து போயிருந்தது. ஒருவித எதிர்பார்ப்புடன் தான் உள்ளே சென்றோம். சுவர்களெல்லாம் கருமை படர்ந்து காணப்பட்டது. மேலும் சுவர் பூராவும் ஹார்ட் வரைந்து அம்பு விட்டிருந்தார்கள். ரேவதியை யாரோ ஒருவன் அநியாயத்திற்கு காதலித்திருந்தான். ஐட்டம் நம்பர்கள் எழுதப்பட்டிருந்தன. தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் போலிருக்கிறது. கெட்ட வார்த்தைகள் சுவர் பூராக கிறுக்கி வைத்திருந்தார்கள். புறக்கணிக்கப்பட்ட இந்த பங்களாவை வேறு பல சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் செய்வதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டும் புரிந்தது. பின்னால் 2 கல்லறைகள் தென்பட்டன. கிட்டே போய் எட்டி பார்த்தோம். பெயர்கள் இல்லை. அநேகமாக கேம்பர் மற்றும் அவனுடைய மனைவி கல்லறைகளாகத்தான் இருக்க வேண்டும். பங்களாவுக்கு வெளியே சுத்தி சுத்தி அடித்து கொண்டிருந்த காற்று பங்களாவுக்குள் ஏனோ வர தயங்கிக் கொண்டிருந்தது. பின்னர் நாங்கள் மூவரும் கேட்டை நோக்கி நடந்தோம். வெளியே நின்றிருந்த கார் இல்லை. ரேச்சல் கிளம்பி போயிருக்க வேண்டும். பிரகாஷின் பைக் கண்டுபிடிக்கப்பட்டதாக இன்ஸ்பெக்டர் சொன்ன இடத்தை நோக்கி நாங்கள் மெயின் ரோட்டிற்கு நடந்தே சென்றோம். ரோட்டின் சைடில் பைக் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திலிருந்து பக்கத்தில் எங்கேயாவது தான் அவன் பாடி கிடக்க முடியும். அதாவது அவன் சம்பவ இடத்திலேயே இறந்திருந்தாள்.
இந்த இடத்திலிருந்து மிகச்சிறிய சுற்றுவட்டாரத்திற்குள் மட்டும்தான் உடல் கிடக்க வேண்டும். நரியோ ஏனைய காட்டு விலங்குகளோ இந்த இடத்தில் இருப்பது மிக அரிது. அதனால் பிணத்தை இழுத்து போவதற்கு வாய்ப்பில்லை. ரோட்டில் வலது சைடில் மட்டும்தான் அடர்த்தியான புதர்கள் நிறைய இருந்தன. ஆளுக்கு ஒரு நீல குச்சி உடைத்து கொண்டு புதர்களை குத்தி தேடிக்கொண்டிருந்தோம். நேரம் போய்கொண்டே இருந்தது. அந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் புதர்களை விலக்கி பார்த்து கொண்டே சென்றோம். எந்த தடயமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. சூரிய அஸ்தமனத்திற்கான எல்லா அச்சாரங்களும் மேற்கு வானத்தில் தெரிந்தது. முயற்சியை கைவிட்டு சோர்ந்து போய் பைக் நிறுத்தி வைத்திருந்த கேம்பர் பங்களா வாசலுக்கு திரும்பி வந்தோம். திறந்து வைக்கப்பட்டிருந்த கேட் காற்றில் லேசாக ஆடிக்கொண்டிருந்தது. நேரம் 6:15. இவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒரு தடயம் கூட கிடைக்கலையேனே. ஸ்டேஷன்ல வச்சிருக்கிற அந்த பைக் டேமேஜ் ஆயிருக்கிற கண்டிஷனை பார்த்தா அவ்வளவு வேகமா லாரி வந்து மோதி இருக்கு. நிச்சயமா ஆளு ஸ்பாட் அவுட் ஆயிருக்கணும். அப்படின்னா பாடி இந்த இடத்துல தானே எங்கேயாவது கிடக்கணும். ஆனா அந்த மாதிரி தடயம் எதுவுமே இல்லையே. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டோம். அதுக்கு மேல என்ன பண்றது? இந்த முடியை மட்டும் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு நம்ம ரூமுக்கு போலாம் என்று சொல்லிவிட்டு டேங்க் கவருக்குள் கையை விட்டு பார்த்தேன். திடுக்கென்று இருந்தது. மறுபடியும் பல தடவை பார்த்தேன். முடி வைத்திருந்த அந்த கவரை காணவில்லை. அத்தியாயம் 28. மாலை 6:15. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரதேசம் இருட்டிக் கொண்டு வந்தது. கேம்பர் பங்களா முன்னாலிருந்த சேதமடைந்த பழைய தார் சாலையில் நின்று கொண்டிருந்தோம். அங்கே சூழ்ந்திருந்த சவுக்கு தோப்பிலிருந்து அடித்துக் கொண்டிருந்த காற்று எங்களை குளிர்வித்துக் கொண்டிருந்தது. கவரை காணவில்லை என்று தெரிந்ததும், இன்னைக்கு பூரா நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. கையில வச்சிருந்த அந்த ஒரு ஆதாரமும் போச்சு. என்னன்னு யார் வைக்கிறாங்க யார் எடுக்கிறாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்குனே. உனக்கு இன்னுமா புரியல? வைக்கிறது ஒரு ஆளு, எடுக்கிறது ஒரு ஆளு. வைக்கிற ஆள் ஏன் வைக்கிறானா, எடுக்கிற ஆள வர வைக்கிறதுக்காகத்தான். என்னண்ணே விசு மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கண்ணே. எனக்கு புரிஞ்சிச்சுண்ணே. எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எடுக்கிற ஆள் முடிய வச்சு அதை வரவழைச்சு என்ன நடக்குது? பிரகாஷ் காணாம போனது, புவனா தற்கொலை, இந்த விஷயத்துக்கெல்லாம் எதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா முழு தகவலும் கிடைச்சிடும். காணாம போன பிரகாஷ் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை. அவனை கொலை செஞ்சவன் தான் பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் என்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்று ரேச்சல் சொன்ன விஷயத்தை அவர்களிடம் சொன்னேன். திடுக்கிட்டு போன கண்ணன், என்னண்ணே சொல்றீங்க? ரைச்சல் மட்டும் தனியாவா வந்தாங்க? கூட யாருமே வரலையா? அப்போ கூட வந்த பொண்ணு யாரு? ஆமா கண்ணா, கூட யாருமே வரல, தனியா தான் வந்தேன்னு சொன்னாங்க. நாங்கள் மூவரும் திரும்பி கேம்பர் பங்களாவை பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ்ந்து பங்களாவுக்கு அமானுஷ்யத்தன்மை ஜாஸ்தியாகி இருந்தது. காற்றில் ஆடிக்கொண்டிருந்த கேட் அதை மேலும் அதிகமாக்கியது. நிச்சயமாக இருள் சூழ்ந்த பிறகு பங்களாவுக்குள் போவதற்கு யாருக்கும் திராணி இருக்காது. கண்ணன் மறுபக்கமாக பார்த்து, அம்மா, இந்த ரோடு எங்கே போகுது? இது நேரா பீச்சுக்கு தாண்டா போகுது. சைட்ல போற ரோட்ல திரும்பி பீச் ஓரமா 1 கிலோமீட்டர் போனா அங்கே ஒரு சின்ன குப்பம் வரும். மெயின் ரோட்ல இருந்து முந்தின கட்டிங்ல லெஃப்ட் எடுத்தா கூட ஸ்ட்ரைட்டா ஊருக்குள்ளே போயிடலாம். நம்ம பசங்க கேம்பர் பங்களா வரும்போது ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போச்சுன்னு சொன்னாங்களே, பேரு கூட முத்துலட்சுமி. அது அந்த குப்பத்தில் உள்ள பொண்ணு தான். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த டொயோட்டோ கார் பீச்சிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தது. கண்ணன் ஆச்சரியமாக, ரைச்சல் இன்னும் போகலையா? பீச்சில் தான் இருக்காங்களா? கார் நிறுத்தாமல் எங்களை தாண்டி சென்றது. கண்ணன் சந்தேகத்துடன், உள்ள ரைச்சல் இருந்த மாதிரி தெரியலையேண்ணே. நாம முதல்ல பார்த்த பொண்ணு உள்ள இருந்த மாதிரில இருக்கு. காரின் கிளாஸ் ஏற்றப்பட்டிருந்ததால் எங்களை தாண்டி செல்லும்போது சரியாக பார்க்க இயலவில்லை. கண்ணா, ஆண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. சரி வாங்க, ரொம்ப இருட்டிருச்சு, இங்கிருந்து கிளம்பலாம். வானத்தில் ஏதோ கிரீச்சிடும் சத்தம். வானத்தை பார்த்தேன். ஒற்றை கழுகு கிரீச்சிட்டு வட்டமடித்துக் கொண்டிருந்தது. ஃபக்ருதீன் பைக்கை ஸ்டார்ட் செய்ய நான் பின்னால் அமர்ந்து கொண்டேன். நாங்கள் முதலில் கிளம்பினோம். 2வது பைக்கை ஸ்டார்ட் செய்து கண்ணன் எங்களை பின்தொடர்ந்தான்.
கேம்பர் பங்களா ரோட்டிலிருந்து மெயின் ரோட்டை அடைந்து இடது பக்கம் பாண்டிச்சேரிக்கு நாங்கள் திரும்பினோம். கண்ணனும் பைக்கை திருப்பினான். முன்னால் பைக்கில் உட்கார்ந்திருந்த நான் திரும்பி கண்ணனை பார்த்தேன். என்ன காரணத்திற்காகவோ ரோடோரத்திலிருந்து விலகி திடீரென்று ரோடு நடுவிற்கு வண்டியை வேகமாக ஒதுக்கினான். எதிரில் வேகமாக வந்து கொண்டிருந்த லாரியை அவன் கவனிக்கவே இல்லை. டே கண்ணா லாரிடா. மாலை 6:30 மணி. வின்சர் அபார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கும் பாலம். கடைசி கதிர்களை பாய்ச்சிவிட்டு சூரியன் அஸ்தமித்து தன்னுடைய அன்றைய நாள் டியூட்டியை நிறைவு செய்து கொண்டது. தூரத்து தண்டவாளத்தில் மிதமான வேகத்தில் போய்க் கொண்டிருந்த ரயிலின் பெட்டிகளை ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டிருந்தாள் ஜெனிஃபர். வழக்கம் போல் இன்றைக்கும் எண்ணிக்கையில் கோட்டை விட்டாள். ச்சே, இன்னைக்கும் மிஸ் ஆயிருச்சே. சோடியம் வேப்பர் லைட்டுகள் பாலம் முழுக்க மஞ்சள் பெயிண்ட் அடித்து வைத்திருந்தது. எதிர்புறமாக ரோஸ் ஓல்டேஜ் ஹோமில் இருக்கும் 2 கன்னியாஸ்திரிகள் காற்றில் வெள்ளை உடை பறக்க அவளை பார்த்து சிரித்து கையாட்டி கொண்டே வந்தார்கள். அதில் ஒரு கன்னியாஸ்திரி, நேத்து அம்மாவை GHல பார்த்தேன், துபாயில வேலை கிடைச்சிருச்சு, அடுத்த மாசத்துல இருந்து போக வேண்டி இருந்தாலும் இருக்கும்னு சொன்னாங்க. உன் படிப்பை பத்தி தான் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஒருவேளை உன்னை துபாய்க்கு கூட்டிட்டு போனா இந்த வருஷமும் படிப்பு பாதியில நின்னு போயிரும்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு கன்னியாஸ்திரி, நான் கூட அவங்க கிட்ட சொன்னேன், கவலைப்படாம நீங்க மட்டும் துபாய்க்கு போயிட்டு வாங்க, ஜெனிஃபர் எங்க ஹோம்ல விட்டுட்டு போங்க, நல்லபடியா படிக்கட்டும், பரீட்சை எழுதட்டும், பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். ஜெனிஃபர் அவர்கள் இருவரையும் பார்த்து சிரித்தாள். மேலும் பல விஷயங்கள் பேசிவிட்டு அவர்கள் இருவரும் சென்றார்கள். ஜெனிஃபர் ஏற்கனவே ரம்யாவை விட்டு போக வேண்டுமா என்ற வருத்தத்தில் இருக்கிறாள். ஆனால் துபாய்க்கு போவதை பற்றி அவள் இன்னும் முடிவு செய்யவில்லை. சற்று நேரத்தில் ரம்யாவும் அங்கு வந்தாள். என்னடி மூஞ்ச உருன்னு வச்சிருக்க, என்னாச்சு என்று ரம்யா கேட்க, ஒன்னும் இல்ல, சும்மாதான், வா சர்ச்சுக்கு போலாம் என்றாள் ஜெனிஃபர். கேம்பர் பங்களா ரோடு. மாலை 6:45. நான் லாரி லாரி என்று கத்த கண்ணன் கடைசி நொடியில் நடு ரோட்டிலிருந்து வண்டியை லாவகமாக ரோட்டோரத்திற்கு வளைத்து திருப்பினான். சடன் பிரேக் போட்டு நிறுத்திய லாரி டிரைவர் கண்ணனின் குடும்பத்தை சேதப்படுத்தும் விதத்தில் கெட்ட வார்த்தைகளில் திட்டிக் கொண்டிருந்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆக்சிடென்ட்டிலிருந்து தப்பித்துக் கொண்டதால் என்ன சொல்வதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தான் கண்ணன். சரிண்ணா, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, தப்பு எங்க மேலதான், பையன் ஏதோ தடுமாறிட்டான், சோ பெருசுப்படுத்தாதீங்க, விட்டுருங்கண்ணா. ஃபர்ஸ்ட் கியரை போட்ட வேகத்திலேயே லாரி டிரைவர் எவ்வளவு கோபத்தில் இருந்தார் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. நாங்கள் இருவரும் கண்ணன் அருகே சென்று, என்னடா திடீர்னு என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி பண்ண? சாரிண்ணா, எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா. பைக் மெயின் ரோட்டில் திருப்பும்போது ஏதோ கருப்பாக சைட்ல இருந்து மிதந்து வர்ற மாதிரி ஓரக்கண்ணில் தோணுச்சு. அதான் சைடில் பைக்கை வளைச்சேன். லாரி வந்ததை கவனிக்கலண்ணா. என்னது ஓரக்கண்ணில் தோணுச்சா? என்னடா சொல்ற? கண்ணன் கைகள் பதட்டத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. டீன், அந்த தாயத்தை வாங்கி நம்ம பசங்களுக்கு கொடுத்தியா? நம்ம 4 பேரை மட்டும் இல்லைன்னு NGO பசங்க எல்லாருக்குமே கொடுத்தேன். டே கண்ணா, கையை காட்டு. கண்ணன் அவன் கை மணிக்கட்டை உயர்த்தி காண்பித்தான். இந்த விஷயத்துல உங்க 2 பேரையும் நான் தவறுதலா உள்ள இழுத்து விட்டுட்டேன். அதனால நீங்க 2 பேர் இனிமே இந்த விஷயத்துல இருந்து விலகிருங்க. இந்த பெட்டி என்னோட ரூம் தானே தேடி வந்துச்சு, இது என்னதுன்னு நானே பாத்துக்கிறேன். ஃபக்ருத்தீனும் கண்ணனும் ஆளுக்கு ஒரு பக்கமாக திரும்பி நின்றார்கள். நான் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். நாங்கள் மூவரும் ரோட்டோரத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்தோம். எங்களை கடந்து சென்ற வாகனங்கள் காற்றையும் இருளையும் விசிறியடித்துச் சென்று கொண்டிருந்தன. என்ன ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பி நிக்கிறீங்க? நான் சொல்றபடி செய்யுங்க. முடியாதுண்ணே, இது வரைக்கும் எல்லா ப்ராஜெக்டும் சேர்ந்து தானே பண்ணோம். இந்த ப்ராஜெக்ட் அப்படிதான், உங்களை தனியா விட்டுட்டுலாம் போக முடியாதுண்ணே. டேய், அதுக்கு இல்லடா, உங்களுக்கே தெரியலையா? இது ரொம்ப டேஞ்சரான ப்ராஜெக்ட் மாதிரி தெரியுது. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இன்வால்வ் ஆயிட்டேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம இன்வால்வ் ஆகணும்? அதை தானே நாங்களும் சொல்கிறோம். இது வரைக்கும் எல்லா ப்ராஜெக்டும் நம்ம NGOல இருந்து சேர்ந்து தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவும் அப்படித்தான். அதனால நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. பார்த்துடலானே என்ன நடக்குதுன்னு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் என்று தெரியும். என்மேல் அவர்களுக்கு பாசம் அதிகம். பாக்கெட்டிலிருந்து 2 தம்மை எடுத்தேன். காற்றுடன் போராடி சிகரெட்டை பற்ற வைத்தேன். ஃபக்ருதீனுக்கு ஒன்றை கொடுத்தேன். கண்ணன் சிகரெட் அடிக்க மாட்டான். சிகரெட்டை அடித்து முடித்ததும் கிளம்பினோம். வரப்போகும் ஆபத்துகள் தெரியாமல் ஹெட்லைட் வெளிச்சத்தை பாய்ச்சியபடி பாண்டிச்சேரி நோக்கி
எங்கள் பைக்குகள் புறப்பட்டது. Swagger down the street with your red lips and funky beat. You better hold your head up to the sky. I'm gonna roll with you till the day I die. அத்தியாயம் 29. டிசம்பர் 16 மாலை 3:30. அப்போதுதான் ஆபீஸிலிருந்து வந்திருந்தேன். வரும்போதே லேசாக தூறிக் கொண்டிருந்தது. கேம்பர் பங்களாவுக்கு போய் 2 நாட்கள் ஆகியிருந்தது. வேலைகளுக்கு நடுவில் நேற்றிரவில்தான் ராம் சாரிடம் பிரகாஷ் வீட்டில் மற்றும் கேம்பர் பங்களாவில் என்ன நடந்தது என்று விளக்கமாக சொல்ல முடிந்தது. ராம் சாரின் முகத்தில் ஆச்சரியமும் பயமும் சரிபாதியாக காண முடிந்தது. நீங்க ஏன் தம்பி இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க? இவ்வளவுக்கு பண்ணணுமா என்ன? என்ன காரணமோ தெரியல சார். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. ஆனா என்னோட ரூம் வரைக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதனால இவ்வளவு தூரம் போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஜன்னலோரமாய் சேர் போட்டு உட்கார்ந்து வெளியே பார்த்து கொண்டிருந்தேன். என் ஜன்னலுக்கு வெளியே காற்றுக்கு ஏற்ப சிறு மழை அசைந்தாடிக் கொண்டிருந்தது. சிட்டுக்குருவி கூட்டில் குஞ்சுகளின் சத்தம் என் ரூமையே நிறைத்து கொண்டிருந்தது. மழையில் நனையாதவாறு குருவிக்கூட்டை நானும் ஒரு சிறு பலகை வைத்து மறைத்திருந்தேன். டிசம்பர் மழையில் நனைந்து ஈரமாய் ஜன்னலோரம் ஒதுங்கிய மேலும் ஒரு சில சிட்டுக்குருவிகள். நினைக்கும் போதெல்லாம் நனைக்கிறது. தொப்பலாய் நனைந்த அந்த மழை நாள். இன்றைய சிட்டுக்குருவிகளுக்கும் அன்று பெய்த மழைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சிட்டுக்குருவிகளின் கீச்சுக்கும் மழைத்துளிகளுக்கும் ஏதோ ரகசிய பேச்சுவார்த்தை. நான் அவளோடு பேச முடியாத வார்த்தைகளையும் சேர்த்து பேசின. எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் மழை மழையாகவே இருக்கிறது. அவள் எங்கு போனாள் என்று தெரியவில்லை. ஆனால் வருகிற மழை அவளையும் தேடி பிடித்து கொண்டு வந்து ஞாபகப்படுத்தி விடுகிறது. ஜன்னலோரம் மழைத்துளிகள் கவிதையை விடுவதாய் இல்லை. அப்போதுதான் அதை கவனித்தேன். எதிர் பில்டிங் வாசலில் யாரோ ஒரு குழந்தை அங்குமிங்கும் பார்த்தபடி அழுது கொண்டிருந்தது. யார் குழந்தை இது? யாரை தேடி அழுது கொண்டிருக்கிறது? உடனே சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு மறக்காமல் கதவை பூட்டிக்கொண்டு வெளியே சென்றேன். சுற்றும் முற்றும் பார்த்தேன். முக்கால்வாசி வீட்டு கதவுகளும் அடைத்திருந்தன. நானும் அந்த குழந்தையும் மழையும் மட்டும் அனாதரவாக விடப்பட்டிருந்தோம். நான் அந்த குழந்தை அருகே சென்று, ஏமா என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? உங்க அம்மா எங்க? அந்த குழந்தை மேலும் கைகளால் கண்களை தேய்த்து கொண்டு அம்மா என்று சொல்லியவாறே அழுது கொண்டிருக்க, மழையில் நனையாதவாறு அதை தூக்கி கொண்டு ஏ பிளாக் பில்டிங்குக்குள் சென்றேன். சரி, உன்னோட வீட்டு நம்பர் என்ன? எப்படியும் அந்த குழந்தைக்கு 5 அல்லது 6 வயதுக்குள் தான் இருக்கும். அந்த குழந்தை A20 என்றது. எதற்காகவோ வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்திருக்கிறது. நான் அதை தூக்கி கொண்டு அவர்கள் பிளாட்டை நோக்கி மாடிப்படிகளில் ஏறிச் சென்றேன். ஏ பிளாக் பில்டிங்கில் 4வது மாடியில் கடைசி வீடு. வீட்டுக்கதவு திறந்தே கிடந்தது. நான் உள்ளே எட்டி பார்த்தேன். குழந்தை பெட்ரூமை கை காட்டியது. அதை நோக்கிச் சென்று உள்ளே நுழைந்ததும் அதிர்ச்சியடைந்தேன். ஒரு பெண் கீழே விழுந்து கிடந்தாள். கால் தவறி விழுந்து விட்டாளா? அதனால்தான் குழந்தை யாரையாவது கூப்பிட கீழே வந்ததா? குழந்தையை கீழே இறக்கிவிட்டு விட்டு அவளை தட்டி எழுப்பினேன். மெதுவாக கண்களை திறந்தவள் என்னை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தாள். முகமெல்லாம் வீங்கி இருந்தது. நிறைய அழுதிருப்பாள் போல் தெரிகிறது. பயப்படாதீங்க, எதிர் பில்டிங்ல தான் நான் குடியிருக்கேன். குழந்தை மலையில கீழே வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அதனால தான் தூக்கிட்டு மேலே வந்தேன். நீங்க ரிலாக்ஸ் ஆருங்க. எதேச்சையாக மேலே பார்த்த நான் ஃபேனில் ஒரு சாரி தொங்கிக் கொண்டிருந்ததையும் ஃபேனின் சிறகுகள் வளைந்திருப்பதையும் கவனித்தேன். அப்போதுதான் உண்மை புரிந்தது. ஓஹோ, இது ஒரு ஃபெயில்டு தற்கொலை முயற்சி போல் இருக்கிறது. வேற யாரையாவது கூப்பிடணுமா? ஹாஸ்பிட்டலுக்கு இது ஃபோன் பண்ணுமா? எதா இருந்தாலும் சொல்லுங்க. எதுவும் வேண்டாம் என்று தலையசைத்தாள். நான் என்ன அறிவுரை சொன்னாலும் அவளுக்கு தர்ம சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். என்னை விட எப்படியும் 10 வருடம் மூத்தவளாகத்தான் இருப்பாள். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம் பேசுவதை விட அவர்களை பொறுமையாக யோசிக்க விடுவதுதான் நல்லது. அவள் அழுது முடிக்கும் வரை அமைதி காத்தேன். வெளியே மழை பெய்து கொண்டிருப்பதால் அவள் எவ்வளவு சத்தம் போட்டு அழுதாலும் யாருக்கும் கேட்கப் போவதில்லை. சிறிது நேரம் கழித்து அவளே பேச ஆரம்பித்தாள். என் புருஷன் துபாயில வேலை செஞ்சிட்டு இருக்காரு. குழந்தை பிறந்து வருஷம் இந்தியாவுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. முதல்ல அது இதுன்னு சொல்லி சமாளிச்சாலும் போக போக எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இன்னைக்குதான் அவர் கூட துபாயில வேலை செய்யற இன்னொருத்தர் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. அவர் சொல்லிதான் உண்மை தெரிஞ்சுது. என் புருஷன் அங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, ஆமா பண்ணிக்கிட்டேன்,
உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கன்னு அசால்ட்டா பதில் சொல்றாரு. அதை கேட்டதும் தான் ஒரு நொடி என்னையும் மறந்து தூக்குல தொங்க முயற்சி பண்ணிட்டேன். என் நேரம் சாரி அருந்து கீழே விழுந்துட்டேன். ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள். ஆமா, உங்க பேர் என்ன? லட்சுமி என்றாள். நான் மேற்கொண்டு அவளிடம் ஒன்றுமே பேசவில்லை. கதவருகே பயந்து நின்றிருந்த அவள் மகளை கூட்டிக் கொண்டு வந்து அவள் பிஞ்சு கைகளை பிடித்து அவள் கைகளில் கொடுத்தேன். நான் எதிர்த்த பில்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கேன். ஏதாவது தேவைன்னா கூச்சப்படாம கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினேன். யோசித்தபடியே படிக்கட்டில் இறங்கினேன். கீழே இருந்து ஜெனிஃபரும் ரம்யாவும் மேலேறி வந்து கொண்டிருந்தார்கள். இவன் எதுக்கு இந்த பில்டிங்குக்கு வந்தான் என்பது போல் இருவரும் என்னை பார்த்துவிட்டு ஒதுங்கி வழிவிட்டார்கள். பார்வையிலேயே வெறுப்பை உமிழ்ந்தார்கள். எல்லோரும் நம்மை நல்லவர்கள் என்று சொல்லும்போது ஒரு சிலர் மட்டும் துஷ்டன் என நினைத்தால் அவர்கள் மேல் வழக்கமாக கடுப்பு வரும். ஆனால் ஏனோ எனக்கு அந்த 2 பெண்களையும் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்படியும் என்னை மனதிற்குள் கண்டபடி திட்டிக் கொண்டுதான் இருப்பார்கள் என்று நினைக்கும்போது சிரிப்பாக வந்தது. நான் புன்சிரிப்போடு பில்டிங்கை விட்டு வெளியே வந்தேன். மழை ஓய்ந்திருந்தது. வானம் நல்ல தெளிவாக காட்சியளித்தது. லட்சுமியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெளிவடைந்து விடுவாள் என்று எனக்கு நம்பிக்கை பிறந்தது. ரூமுக்கு வந்து மறுபடியும் ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்தேன். எவ்வளவுதான் சரி செய்தாலும் அப்பா பெயிண்டிங் ஃப்ரேமில் உள்ள லைட்டுகள் எரியவே மாட்டேங்குது. ஏன் என்றே தெரியவில்லை. எலக்ட்ரிக் கடையில் வைத்து சரி செய்யும்போது எரிகிறது. ஆனால் இந்த வீட்டுக்குள் தூக்கிக் கொண்டு வந்தால் எரியவில்லை. என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. இந்த வீடு அப்பாவிற்கு பிடிக்கவில்லையா? சற்று நேரத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கண்ணனும் டெலக்ஸும் நின்று கொண்டிருந்தார்கள். டெலக்ஸ் பைனாகுலருடன் ஜன்னல் ஓரமாக போய் நின்று கொண்டான். நான் கண்ணனிடம், கண்ணா, ஃபாதர் இன்னைக்கு நைட்ல இருந்து கிறிஸ்மஸ் கேரல் போகணும்னு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. அதனால நைட் நீ லேட்டா தான் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். ஒரு நிமிடம் அகல்யா முகம் அவன் மனதிற்குள் ஃபிளாஷ் அடித்திருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. லேட்டானா உங்கள் ரூம்லேயே படுத்துக்க போகிறேன். அப்புறம் நாங்கள் வரும்போது ராம் சார் எங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்ல சொன்னார். வர்ற 18ஆம் தேதி அப்பார்ட்மெண்ட்டில் கிறிஸ்மஸ் ஃபீஸ்ட் வச்சுருக்காங்களாம். அதனால் எல்லார் வீட்லேயும் 500 ரூபா கலெக்ட் பண்ணுறாராம். நம்ம ஊரில் சமப்பந்தி மாதிரி நடத்துவாங்களே அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சு சாப்பாடு போடுறாங்க. ஓ, அடுத்த சண்டே கிறிஸ்மஸ்ங்கிறதுனால இந்த சண்டேவே நடத்துறாராமா? ஆமாண்ணே, அப்படி தான் சொன்னார். இதற்கிடையில் டெலக்ஸ் பைனாகுலரில் பார்த்தபடியே சாதாரணமான நேரங்களை விட மழையில் நனைந்த ட்ரெஸ் தான் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு என்று சம்பந்தமில்லாமல் ஏதோ சொன்னான். யாரோ வராண்டாவில் வேகமாக ஓடி வரும் சத்தம் கேட்டது. நாங்கள் அனைவரும் ரூம் கதவை திரும்பி பார்த்தோம். வேகமாக ஓடி வந்து உள்ளே நுழைந்தது ஃபக்ருதீன் தான். என்னது, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? கவருக்குள் வைத்திருந்த 2 பிரிண்ட் அவுட்டுகளை எடுத்து என்னிடம் நீட்டினான். அண்ணே, ஒரு வெப்சைட்ல இருந்து இந்த பிரிண்ட் அவுட் எடுத்தேன். இதை கொஞ்சம் பாருங்களே. ஒரு பிரிண்ட் அவுட்டில் தாமஸ் கேம்பர், இன்னொன்றில் ரேச்சல் கேம்பர். நான் அதிர்ச்சியாக ஃபக்ருதீனை பார்க்க அவன் ஆமாம் என்பது போல் தலையாட்டி, அண்ணே, அன்னைக்கு பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோமே, கை கூட கொடுத்தோமே, அவங்க தான் ஆக்சுவலா தாமஸ் கேம்பரோட மனைவி ரைச்சல் கேம்பர். அந்த பங்களாக்குள்ள இருக்கிற கல்லறை அவங்களோட தான். சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்த அவள் முகம் என் கண் முன்னால் வந்து போனது. கண்ணனும் நானும் என்ன சொல்வதென்றே தெரியாமல் அதிர்ச்சியுடன் அவள் போட்டோவையே பார்த்து கொண்டிருந்தோம். அத்தியாயம் 30. ஃபக்ருதீன் சொல்வது உண்மைதான். நாங்கள் கைகுலுக்கி பேசிக் கொண்டிருந்தது கேம்பர் பங்களா பேயுடன் தான். நாங்கள் முதலில் கடந்து போன பெண்ணைத்தான் பேய் என்று சந்தேகப்பட்டோம். ஆனால் உண்மையில் எங்களுடன் பேசிக் கொண்டிருந்ததுதான் ரேச்சல் கேம்பர். கண்ணன் அவனுடைய கையை பார்த்து கொண்டான். ஃபக்ருதீன் நக்கலாக, என்ன கண்ணா, கையில ரேகை இருக்கா இல்ல அலைஞ்சிருச்சான்னு பாக்குறியா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கேம்பர் பங்களா பேய்க்கும் இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லையா? இதுதான் என்னோட கேள்வியே. உண்மைதான, அந்த பொண்ணு புவனா ஜூன் 20ஆம் தேதி தான் நோட்ல கிறுக்கி வச்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கேம்பர் பங்களா போனதும் 20ஆம் தேதி தான் நடந்திருக்கு. இப்ப நம்ம கண்ணு முன்னாலேயும் அந்த பேய் வந்துட்டு போயிருக்கு. சோ இந்த பேய்க்கும் இந்த கதைக்கு சம்பந்தம் இருக்கிறது நாம அசால்ட்டா தள்ளிட முடியாது. ஆமாதே, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அதே மாதிரி
பைக்ல வச்ச முடி காணாம போனதும் கண்ணன் பைக் ஆக்சிடென்ட் ஆக பார்த்ததும் அதோட வேலையா இருக்கலாம். நேருக்கு நேர் நம்ம அதை சந்திக்க வரை செஞ்சிட்டோம். இனிமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாவே இருக்கணும். அந்த வெப்சைட்ல கேம்பர் பங்களாவோட ஹிஸ்டரியை பத்தி ஓரளவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு நெட் சென்டர் வாங்கின அந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்க்கலாம். அண்ணே, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா பேய்கிட்டே கையை குலுக்கி பேசிய பராக்கிரமசாலி நம்ம பசங்க கலைப்பானுங்க. அதனால வெளியே சொல்ல வேண்டாம். நான் வெளியில சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லாதீங்க. நைட் இன்னைக்கு கிறிஸ்மஸ் கேரோல் இருக்கு. போகலைன்னா ஃபாதர் தப்பா நினைப்பாரு. அந்தோனியார் கேவி, இரவு 7 மணி. எனக்கு ரொம்ப வேண்டியவங்க பிரகாஷ் வீட்டுக்கு போயிருக்காங்க. எல்லா இடமும் செக் பண்ணி பார்த்துட்டு மொட்டை மாடியில ஒரு ரூம் இருந்திருக்கு. அங்க போய் பார்க்கும்போது தலைய பிடிச்சு எடுத்த மாதிரி ஒரு கவர் நிறைய முடிகளா பார்த்திருக்காங்க. ரம்யாவும் ஜெனிஃபரும் அதிர்ச்சியோடு அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாம அவங்க 3 பேரும் அடுத்து கேம்பர் பங்களாவுக்கு போயிருக்காங்க. அங்க வாசல்லையே கேம்பரோட மனைவி ரைச்சல் கேம்பராவைய பார்த்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இங்க நடக்கிற விஷயங்களுக்கும் அந்த கேம்பர் பங்களா ஆவிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். ஆமா, நீங்கெல்லாம் கேம்பர் பங்களாவுக்கு போனப்போ என்ன நடந்துச்சு? ஜெனிஃபர் பயந்து போனது அவள் முகத்தில் தெரிந்தது. ஒண்ணுமே நடக்கல. அந்த பங்களாவை பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது. அருண் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக ஈசிஆர் ரோடு பக்கமா கார்ல போயிட்டு இருந்தோம். அப்பதான் அங்க ஏதோ ஒரு பங்களா இருக்கு, யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னதை வச்சு அங்க போனோம். உள்ள போனா பங்களால யாருமே இல்ல, வெறிச்சோடிதான் இருந்துச்சு. உள்ள வச்சு கேக் வெட்டிட்டு போட்டோ எடுத்துட்டு உடனே வந்துட்டோம் என்றாள் ரம்யா. வேற எதுவும் வித்தியாசமா உங்களை பயமுறுத்துற மாதிரி வேற எதுவுமே நடக்கலையா? எதுவுமே அப்படி நடக்கலையே. கேக் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டோம். பின்னால 2 கல்லறை இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க 3 பேரும் கல்லறை பக்கம் கூட போகலையே என்றாள் ரம்யா. ஒண்ணுமே நடக்கலனா எப்படி? ஆனா ஏதோ ஒரு வகையில நீங்க கேம்பர் பங்களா பெரிய டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் அது கடுப்பாயி பிரகாஷ் காணாம போயிருக்கான். புவன தற்கொலைலாம் நடந்திருக்கு. ரம்யா மற்றும் ஜெனிஃபரின் முகம் சோகத்தை அள்ளி பூசிக்கொண்டது. சரி, அதுக்குன்னு உடனே சோகமாயிராதீங்க. நீங்க ஜாலியா போயிட்டு வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு வகையில நீங்க பண்ணது எங்கேயோ தவறா முடிஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த சம்பவம்லாம் நடக்குது. இப்ப அதிலிருந்து வெளியே வர்றது எப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எப்பவுமே பக்தியா இருங்க, கடவுளை நம்புங்க. என்னைக்குமே நம்மளை கைவிட மாட்டாரு. ஆமா, உங்களுக்கு தெரிஞ்ச 3 பேரு பிரகாஷ் வீட்டுக்கும் கேம்பர் பங்களாவுக்கும் போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்களே, யார் அவங்க என்று ரம்யா கேட்க, அதுவா, அவங்க யாருன்னு வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால வேண்டாம், விட்டுருங்க. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் சொல்லுங்க என்றாள் ஜெனிஃபர். அவங்க இன்னும் நிறைய உதவிகள் உங்களுக்காக பண்ணிருக்காங்கம்மா. ஏனோ உங்ககிட்ட சொல்றதுக்கு அவங்க விரும்பல. ப்ளீஸ் சார், யாருன்னு சொல்லுங்களேன் என்றாள் ரம்யா. அவங்க கிட்ட சொல்லலாமான்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேம்மா. நான் இப்ப வீட்டுக்கு போறேன், சீக்கிரமா நீங்களும் வீட்டுக்கு போங்க என்று சொல்லிவிட்டு ராம் சார் எஸ்கேப் ஆகி கிளம்பினார். ஜெனிஃபரும் ரம்யாவும் யாராக இருக்கும் என்று மண்டையை பீத்துக் கொண்டார்கள். முகம் தெரியாமல், விளம்பரம் தேடாமல் நல்லது செய்யும் நபர்கள் கூட இருக்கிறார்களா, அதுவும் இந்த காலத்தில்? பொண்ணுங்களுக்கு ஒரு உதவி செஞ்சா அதுக்கு பதிலா 1000 விஷயத்துல அட்வான்டேஜ் எதிர்பார்ப்பாங்க. எல்லா பசங்களும் அப்படிதான். அப்படி யாரு நமக்கு மறைஞ்சிருந்த ஹெல்ப் பண்றது என்று ரம்யா கேட்க, இன்னும் நிறைய பண்ணிருக்காங்கன்னா ரமேஷ் விஷயத்திலையும் கேத்ரின் விஷயத்திலையும் ஹெல்ப் பண்ணது அவங்களாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் ஜெனிஃபர். ஐ கெஸ் சோ. ராம் சார் கிட்ட கேட்கிற மாதிரி கேட்டா சொல்லிருவாரு. நான் அப்புறமா விஷயத்தை உருவுறேன் என்றாள் ரம்யா. பின்னர் இருவரும் கிளம்பி கேத்ரின் அக்கா வீட்டிற்கு சென்றார்கள். ராம் சார் சொன்ன விஷயத்தை சொன்னார்கள். அவளும் சேர்ந்து குழம்பி போனாள். இரவு 9 மணி. லூர்து மாதா கோவில். நாங்கள் இரவு கேரோலுக்கு போவதற்கு ரெடியாகி கொண்டிருந்தோம். நான், ஃபக்ருதீன், கண்ணன், கிறிஸ்மஸ் தாத்தா கெட்டப்புக்கு தொப்பை ஜாஸ்தியாக இருந்த டிரைவர் ரவி அண்ணன், கிட்டார் வாசிக்க சர்ச் காயர் குழுவில் இருக்கும் தாமஸ் மற்றும் ப்ரிசைடராக சர்ச் ஃபாதர். எல்லோரும் ஆளுக்கு ஒரு வெள்ளை அங்கியை எடுத்து போட்டிருந்தோம். அங்கி என்பது சர்ச் ஃபாதர்கள் அணியும் உடை. நான் மட்டும் வித்தியாசமாக இருக்கட்டுமே என்று அடர் பழுப்பு நிற அங்கியை எடுத்து அணிந்திருந்தேன். புனித அந்தோனியார் பிரான்சிஸ்கன் சபை பாதிரியார் என்பதால் அந்த கலர் அங்கியை தான் அணிவார். எல்லார் வீட்டுக்கும் போறதுக்கு நேரம் இருக்காது, எல்லாரும் விரும்பவும் மாட்டாங்க அத. அதனால குறிப்பிட்ட வீடுகளுக்கு மட்டும் போனா போதும்னு நினைக்கிறேன். மற்றபடி
பொதுவா நற்செய்தியை அறிவிச்சிட்டு ஒரு சின்ன ஜெபம் சொல்லிட்டு கடைசியா ஒரு பாட்டு பாடி முடிச்சிடலாம் என்றார் ஃபாதர். நாங்கள் சரி என்றோம். ஃபாதர் என்னை பார்த்து, எல்லாரும் வெள்ளை அங்கி அணிஞ்சிருக்காங்க, நீ மட்டும் அந்தோனியார் மாதிரி பழுப்பு நிற அங்கிய போட்டிருக்க என்று கேட்க, ஃபாதர், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் எடுத்து போட்டேன். அது மட்டும் இல்ல, செயின்ட் ஆண்டனி எங்க ஒரு பாதுகாவலர் தான். பின் அனைவரும் கிளம்பினோம். பாட்டு பாடிக்கொண்டே அபார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்தோம். ஃபாதரும் கிறிஸ்மஸ் தாத்தாவும் முன்னால் செல்ல நாங்கள் அனைவரும் அவர்கள் பின்னால் சென்று கொண்டிருந்தோம். ஏ பிளாக்கில் குறிப்பிட்ட ஒரு சில வீடுகளுக்கு சென்றுவிட்டு பின்னர் பி பிளாக்கில் நுழைந்து சில வீடுகளுக்கு சென்று அடுத்து சி பிளாக்கை நோக்கி சென்றோம். சிறு குழந்தைகள் கிறிஸ்மஸ் தாத்தாவை மொய்த்து கொண்டார்கள். அவரும் சலிக்காமல் பையிலிருந்த மிட்டாய்களை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார். கண்ணன் சர்ச்சிலிருந்து அடித்த பிரேயர் கார்டுகளை போகும் வீடுகளில் ஒவ்வொன்றாக கொடுத்தான். தேவைப்படும் இடங்களில் நானும் ஃபக்ருதீனும் பாட்டு பாடிக்கொண்டே அவர்களை தொடர்ந்தோம். கடைசியாக டி பிளாக்கை நெருங்கினோம். தூரத்திலிருந்தே அவர்களை பார்த்து விட்டேன். கேத்தரின் வீட்டின் முன்னால் ராம் சார், கேத்தரின், ஜெனிஃபர், ரம்யா நால்வரும் நின்றிருந்தார்கள். ராம் சாரிடம் ரம்யா பல்வேறு விதத்தில் ஐஸ் போட்டு கெஞ்சி மிரட்டி கேட்டு பார்த்தாள். அவர் சொல்லவில்லை. சொல்ற வரைக்கும் சாப்பிட மாட்டேன் என்று கடைசியாக மிரட்டல் விடுத்திருந்தாள். ராம் சார் ஒரு வழியாக பணிந்தார். உங்க 3 பேருக்கு யார் ஹெல்ப் பண்றாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே, அதோ அந்தோனியார் மாதிரி பிரவுன் கலர் அங்கி போட்டு வராரே, அவர்தான். யாரது என்று ஆர்வத்துடன் திரும்பி பார்த்த ஜெனிஃபரும் கேத்தரினும் ரம்யாவும் என்னை பார்த்தார்கள். அதிர்ச்சி. அவர்களால் நம்பவே முடியவில்லை. இவனா என்று கேட்ட ரம்யா பின் சுதாரித்து, இவரா என்று கேட்க ராம் சார் ஆமோதித்து தலையாட்டினார். தூரத்தில் வந்து கொண்டிருந்த நான் அவர்களை பார்த்ததும் புரிந்து கொண்டேன். வழக்கமாக வெறுப்பாக பார்ப்பவர்களிடம் அன்று குற்ற உணர்வு கலந்த, அன்பு கலந்த, ஆச்சரியம் கலந்த பார்வையை கவனித்தேன். வெறுப்புக்கு பல முகமூடி உண்டு, எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. அன்புக்கு முகமூடியே கிடையாது, பார்த்ததும் கண்டுபிடித்து விடலாம். ராம் சார் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார் போலிருக்குது என்று யூகித்தேன். பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கேட்காமலேயே செய்யப்படும் உபகாரம் நிச்சயமாக சம்பந்தப்பட்டவர்களின் நெஞ்சை தொடும். ஜெனிஃபர் என்னை பார்த்ததும் திரும்பிக் கொண்டாள். அவள் முதுகு மெலிதாக குலுங்கியது. அழுதாள். அந்தோனியார் சுரூபத்தின் முன்னால் ஜெபித்தது, சீட் எழுதி போட்டது அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கலாம். எதேச்சையாக நான் அணிந்து வந்ததும் புனித அந்தோனியார் அணியும் அங்கிதான். என்மேல் வெறுப்பை உமிழ்ந்த சம்பவங்கள் எல்லாம் அவர்கள் கண்முன்னால் விஷுவலாக வந்து போயிருக்கும். நேரடியாக கடவுள் வானத்திலிருந்து இறங்கி வந்து உதவி செய்வதில்லையே, இரக்கமுள்ள மனிதர்கள் மூலமாகத்தானே அவர் செயல்களை நடத்துகிறார். கேத்தரின் மற்றும் ரம்யா கண்களில் கேள்வி. யாருப்பா நீ, எங்கிருந்துப்பா வந்த என்ற ஆச்சரிய கேள்வி. நாங்கள் அவர்களை நோக்கிச் சென்றோம். ரம்யா ஜெனிஃபரிடம், திரும்படி, ஃபாதர் நம்மளை நோக்கிதான் வராரு என்றாள். ஜெனிஃபர் கண்ணீரை நாசூக்காக துடைத்து கொண்டு திரும்பி முகத்தை சிரித்தபடி வைக்க மிகவும் சிரமப்பட்டாள். என்னிடம் வெறுப்பாக நடந்து கொண்டதால் குற்ற உணர்வு காரணமாக என்னை நேராக பார்ப்பதை தவிர்த்தாள். நான் பார்க்காத போது அவள் என்னை பார்க்கிறாள் என்று எனக்கு தெரியும். ஃபாதர் இருந்ததால் மனம் திறந்து பேச முடியவில்லை. ஃபாதர் அவர்களை நோக்கிச் சென்று இயேசுபாலன் பிறந்த நற்செய்தியை அறிவித்தார். தாமஸ் கிட்டார் வாசிக்க நானும் ஃபக்ருதீனும் பாட்டு பாடினோம். கொஞ்சம் கொடூரமாகத்தான் பாடினோம். பாட்டு பாடுவது எங்களுடைய ஸ்கில் செட்டில் கிடையாது. நாங்கள் உணர்ச்சிகரமாக பாடுவதை பார்த்து அவளுக்கு சிரிப்பு வந்திருக்க வேண்டும். ஆனால் மரியாதை நிமித்தமாக சிரிக்கவில்லை. ஃபாதர் சிறு ஜெபம் செய்து முடித்து அவர்கள் எல்லார் தலையிலும் கை வைத்து ஆசீர்வதித்தார். ஃபாதர் அவர்களிடம் விடைபெற்று கொள்ள நாங்கள் அங்கிருந்து கிளம்பினோம். போகும்போது முதுகு பாரமாக இருந்ததால் திரும்பி பார்த்தேன். மூவரின் பார்வையும் என்மேலேயே பதிந்திருந்தது. தூரத்திலிருந்து சிரித்தபடி டாடா காண்பித்தேன். அவர்களும் காண்பித்தார்கள். எங்கள் டாட்டாக்கள் காற்றில் ஒன்று சேர்ந்தது. நட்புடன் கைகுலுக்கிக் கொண்டன. அத்தியாயம் 31. லூர்து மாதா கோவில். இரவு 11 மணி. கிறிஸ்துமஸ் கேரோல் முடிந்து அனைவரும் திரும்ப சர்ச்சுக்கு வந்து விட்டோம். எங்களுடன் வந்த மற்ற அனைவரும் சென்று விட்டார்கள். ஃபாதருடன் நானும் ஃபக்ருதீனும் மட்டும்தான் அவருடைய ரூமில் இருந்தோம். உங்களோட ஒத்துழைப்பு காரணமா முதல் நாள் கிறிஸ்மஸ் கேரல் நல்லபடியா முடிஞ்சது. தேங்க்யூ கைஸ்.
நீ அன்னைக்கு கொண்டு வந்த ரெட் வைன் பாட்டில இன்னும் நான் ஓபன் பண்ணவே இல்லை. நீங்க ஒயின் சாப்பிடுவீங்க தானே என்று ஃபாதர் கேட்க நாங்கள் இருவரும் அவரை பார்த்து சிரித்தோம். அதானே, அந்த ரேக மூஞ்சிலேயே ஓடுதே என்றார் ஃபாதர். ரெட் வைன் பாட்டிலை ஓபன் பண்ணி 3 கிளாஸ் எடுத்து வைத்து 3லும் ஊற்றினார். எங்களை எடுத்துக்கச் சொன்னார். 2 ரவுண்ட் போன பிறகு, அபார்ட்மெண்ட்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா என்ற ஃபாதர் கேட்க நான் புரியாமல், எந்த மாதிரி ஃபாதர் கேக்குறீங்க? எனக்கு சரியா புரியல. இல்ல பேய் பிசாசு அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது அந்த மாதிரி தொந்தரவு காரணமாக தான். அதனால தான் கேட்குறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் அபார்ட்மெண்ட்ல நடந்திருக்கா? நான் அவரிடம் மொட்டை மாடியில் நடந்த சம்பவத்தை பற்றியும் எனது ரூமில் பொருட்கள் சிதறி கிடந்ததை பற்றியும் வேறு ஒரு சில பேருக்கு அவர்களுடைய ரூமில் நிகழ்ந்த அமானுஷ்ய நிகழ்வுகளை பற்றி மட்டுமே அவரிடம் சொன்னேன். ஆமா, கேத்ரின் கூட அவ வீட்டில் பார்த்ததா சொன்னான். ஆக்சுவலா எனக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, கேத்ரின் வீட்டுக்கு போய் நான் ஹவுஸ் பிளஸிங் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நிழல் உருவம் என் பின்னால வந்திருக்கு. நைட்டு நான் தனியா இருக்கும்போது தான் என்ன அது தாக்குச்சு. கொஞ்சம் ஆவேசமா தான் இருக்கு. ஆனா ஏனோ என்னை ரொம்ப தீவிரமா தாக்கல. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சில பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஆனா என்ன மாதிரி தலையிடுறவங்களுக்கு வெறும் மிரட்டல் மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன் என்றார். எந்த விஷயம்னு எப்படி ஃபாதர் கண்டுபிடிக்கிறது? அதுதான் சரியா தெரியல. அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம தலையிடும்போது அது அந்த தீய சக்திக்கு பிடிக்கல. எந்த விஷயம்னு தான் புரியல. இங்க ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டது கூட எனக்கு என்னமோ இப்ப சந்தேகமா இருக்கு. எங்க கிட்ட பிரான்ஸ் ஃபாத்திமா மாதா கோயில்ல இருந்து வந்த புனித நீர் இருக்கு. அத நீங்களும் வச்சுக்குங்க, உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் என்று சொன்னார். அவரிடம் விடை பெற்று கொண்டு இருவரும் அபார்ட்மெண்ட் நோக்கி நடந்து வந்தோம். அபார்ட்மெண்ட் போகும் வழியில், டீன், ஃபாதர் சொன்னதை கவனிச்சியா? அவருக்கு வேணும்னா எந்த விஷயமும் தெரியாம இருக்கலாம். அந்த 5 பேரும் சம்பந்தப்பட்ட ஒரே விஷயம் நமக்கு தெரிஞ்ச கேம்பர் பங்களா தான். கேத்ரின் தலையிட்டு இருக்கா, ஃபாதரும் தலையிட்டு இருக்காரு. அதனாலதான் அவங்க 2 பேருக்கும் அந்த மிரட்டல் வந்திருக்கு. ஆனா நான் தலையிடுறதுக்கு முன்னாடியே எனக்கு மிரட்டல் வந்திருக்கு. அதுதான் ஏன்னு தெரியல. இப்போ மெயினா இருக்கிற அந்த 5 பேர்ல 2 பேர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. மிச்சம் இருக்கிற 3 பேர்ல ஒருத்தன் ஃபாரின் போய் தப்பிச்சிட்டான். மீதி 2 பேர் இருக்காங்க. நிச்சயமா அந்த 2 பேருக்கும் பெரிய ஆபத்து இருக்கு. அபார்ட்மெண்ட் நுழைவாயிலை கடந்து உள்ளே நுழைந்தோம். செக்யூரிட்டி ராஜ்சிங் அரை தூக்கத்தில் இருந்தான். அபார்ட்மெண்ட் முழுக்க தெருவிளக்குகள் சோபையாக எரிந்து பனிப்போர்வையில் மூழ்கியிருந்தது. அது சரிண்ணே, இதுல நம்ம என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இதுக்கு மேலேயும் பிரச்சனை எல்லாம் வரும்னா நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் எப்படி அதை தடுக்க முடியும்? வேணும்னா தாயத்து தகருன்னு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். நீ சொல்றதும் சரிதான். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இருவரும் பி பிளாக் பில்டிங்கில் நுழைந்து படிக்கட்டுகளில் ஏறினோம். திடீரென ஃபக்ருதீனை நிறுத்தினேன். என்னண்ணே, என்னாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நம்ம உள்ள நுழையும் போது அந்த டி பிளாக் பில்டிங் மாறியில ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு இருந்துச்சு. பாத்தியா? நான் கவனிக்கலண்ணே. வேணும்னா மறுபடியும் போய் பார்க்கட்டுமா? அவன் சொல்லிக்கொண்டே திரும்பினான். நான் வேண்டாம் என்று தடுத்தேன். இருவரும் மறுபடியும் என் ரூமை நோக்கியே நடந்தோம். என்ன காரணத்துக்காகவோ இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். தற்காலிகமா செயல்படல. அது நம்ம வச்சிருக்கிற தகடு தாயத்து இந்த மாதிரி ஆன்மீக நம்பிக்கையில் காரணமா இருக்கலாம். ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த 2 பேருக்கு ஆபத்துன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நம்ம விஷயத்தை பொறுத்தவரை நம்ம தலையிடாம இருந்தோம்னா நிச்சயமா நமக்கு ஆபத்து வராது. ரூம் கதவை திறந்து உள்ளே நுழைந்தோம். கேத்தரின் வீடு. மறுநாள் மாலை 7 மணி. நான் காஃபி கப்பை கீழே வைத்தபடி, ஐயோ போத நிறுத்துங்க. எவ்வளவு தடவை தான் சாரி சொல்வீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அண்ட் பை த வே, காஃபி இஸ் எக்ஸலண்ட். தேங்க்யூ. எல்லாத்தையும் விட ரஞ்சித் ஆஃபீஸுக்கு போய் 4 அறை விட்டேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதை கேட்க தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்றாள் கேத்ரின். இதுதான் உங்களுக்கு சந்தோஷமா? ச்சே, இது தெரியாம போச்சே. வேணும்னா இன்னைக்கு அவன் ஆபீஸ்க்கு போய் 4 hour விட்டுட்டு வரோம். இன்னைக்கு எங்களுக்கு வேற ப்ரோக்ராமும் கிடையாது. என்ன கண்ணா, உள்ளாமா? உனக்கே தெரியும்,
இந்த மாதிரி விஷயம்னா நான் உடனே ரெடி ஆயிடுவேன். கேத்தரின் பதறிப்போய் இடைமறித்தாள். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நான் சும்மாதான் சொன்னேன் என்றாள். ரம்யாவும் ஜெனிஃபரும் இன்னும் என்னை பார்க்கும் பொழுது சகஜ நிலைமைக்கு வரவில்லை. ஏதோ தவறு செய்துவிட்டது போல் தலைகுனிந்தே நின்றிருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தேன். என்ன, அவங்களையே பார்த்துட்டு இருக்கீங்க என்றாள் கேத்தரின். இல்ல, இவங்க 2 பேரும் எப்போதான் என்கிட்ட சகஜமா பேசுவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இருவரும் என்னை பார்த்து தயக்கமாக சிரித்தார்கள். ஐயோ, நீங்க வேற, 2 பேரும் பேச ஆரம்பிச்சா அவ்வளவுதான், அப்புறம் உங்களுக்கு காதே கிழிஞ்சிரும் என்றாள் கேத்தரின். அதுவரைக்கும் நடந்த விஷயங்கள், அவங்களுடைய குடும்பம், அப்பா அம்மா, இதை பற்றியெல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டேன். ரம்யாவின் அப்பா கதையை தெரிந்து கொண்ட பிறகு ஏன் அவர்களுக்கு குடிப்பவர்களை பிடிக்கவில்லை என்று புரிந்தது. உங்க கதையை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப டயர்டாகி போச்சு. அதனால இன்னொரு காஃபி போட்டு கொடுங்க. அப்போ நீங்க கேஃபர் பங்களாவுக்கு போகும்போது அங்க ஒன்னும் பண்ணல, ஒன்னும் நடக்கல, அப்படித்தானே? ஆமா, எல்லா பங்களா மாதிரி சாதாரணமா தான் இருந்துச்சு. மத்தியானம் ஒரு 3 மணி வாக்குல அங்க போயிருந்தோம். உள்ள போய் அந்த மெயின் ஹால்ல வச்சு கேக்க வெட்டிட்டு கொஞ்ச நேரம் உள்ள சுத்தி பார்த்துட்டு அப்புறம் கிளம்பி பீச்சுக்கு போயிட்டோம். ஈவினிங்குள்ள ரிட்டனே வந்துட்டோம். இதுதான் நடந்துச்சு என்றாள் ரம்யா. ஃபக்ருதீன் என்னை பார்த்து, இதுல என்னென்ன தப்பு இருக்கு? கேஃபர் பங்களாக்குள்ள போனவங்க எல்லாரையும் பழி வாங்கணும்னா அங்க போய் குடிச்சிட்டு இருந்தவன், சோகத்துல கெட்ட வார்த்தை எழுதி வச்சவன், அப்புறம் உள்ள போன டூரிஸ்டுகள் எல்லாரையும் தான் பழி வாங்கணும். இல்ல தீன், இல்ல. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்றோம். அது எனக்கு நல்லாவே தெரியுது. சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு, அப்புறம் நாளைக்கு அபார்ட்மெண்ட் டின்னர் இருக்கு, நீங்க எல்லாரும் வரீங்க தானே? ஜெனிஃபரிடமும் ரம்யாவிடமும் கேட்டேன். இருவரும் தலையாட்டினார்கள். என்னிடம் சகஜமாகிக் கொண்டே வருகிறார்கள் சரி, அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு 3 பேரும் கிளம்பினோம். நாங்கள் மூவரும் நேராக என்னுடைய ரூமுக்குச் சென்றோம். ரூமில் டெலக்ஸ் டிவி பார்த்து கொண்டிருந்தான். நாங்கள் உள்ளே நுழைந்ததும், அண்ணா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதோ தெரியுது பாருங்க அந்த ஃப்ளாட்டு. 1 மணி நேரத்துக்கு முன்னால யாரோ ஒரு லேடி அக்கம் பக்கம் பார்த்துட்டு திருட்டுத்தனமா கதவை திறந்து உள்ள போய் கொஞ்ச நேரத்துல வேகமா வெளியில வந்து அதே மாதிரி பூட்டிட்டு நேரா நம்ம ஃப்ளாட்டுக்குள்ள வந்தா. அப்புறம் எங்கே போனான்னு தெரியல. ஆனா இதுக்கு முன்னால அவளை நான் பார்த்ததே இல்லை. இந்த டெலக்ஸ் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நான் எந்த ஃப்ளாட் என்று கேட்டேன். டெலக்ஸ் கைகாட்டியதை வைத்து பார்க்கும் பொழுது அது ரம்யாவின் ஃப்ளாட். அத்தியாயம் 32. என்னடா சொல்ற? நம்ம பில்டிங்குள்ள வந்தாளா? யார் அந்த லேடியா இருக்கும்? அதுவும் ரம்யா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா? நம்ம பில்டிங் ரெசிடென்சி யாராவது இருக்குமா? நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். 2 பில்டிங்ல இருக்கிற ஒவ்வொருவரும் எனக்கு கத்துப்படி. நம்ம பில்டிங்ல அப்படி ஒருத்தியை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் கேளு. 3rd ஃப்ளோர்ல மூலையில் இருக்கிற ஃப்ளாட்ல கலா மேடம் இருக்காங்க. அவங்க என்ன கிழமை என்ன சாரி கட்டுவாங்கன்னு உனக்கு சொல்லவா? ஓ, நம்ம புறா பார்ட்டியா? அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியுமா உனக்கு? எங்க அவ புருஷன் பேர் என்ன சொல்லு பாப்போம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவெல்லாம் நாட்டுக்கு அவசியமா? ஆமா ஆமா, அவருக்கு என்ன தேவையான விஷயமோ அதை மட்டும்தான் அவர் தெரிஞ்சுக்குவாரு. இந்த விஷயத்தில் டெலக்ஸை நம்பித்தான் ஆக வேண்டும். பல நாட்களாக பைனாகுலரும் கையுமாக வாழ்ந்திருக்கிறான். கொஞ்சம் விட்டால் கலா மேடமிற்கு மச்சம் எங்கெங்கே இருக்கிறது என்று கூட சொல்வான். ரம்யாவிடம் பெட்டி பற்றி எச்சரிக்க வேண்டும். டிசம்பர் 18 இரவு 8 மணி. அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியும் ரான்சாரும் இணைந்து கிறிஸ்மஸ் டின்னர் ஏற்பாடு செய்திருந்தார்கள். வெஜிடேரியன் சாப்பிடுபவர்களுக்கு வெஜ் பிரியாணி மற்றும் ஒரு சில ஸ்வீட்ஸ், நான்வெஜ் சாப்பிடுபவர்களுக்கு சிக்கன் பிரியாணி ஏற்பாடு செய்திருந்தார். வெஜிடேரியன் எல்லாம் எப்படி சாப்பிடுகிறார்கள் என்றே தெரியவில்லை. புவர் கைஸ். காலையிலிருந்து குழந்தைகளுக்காக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி ஃபாதர் தலைமையில் பரிசளிப்பு விழா ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது. ஜெனிஃபர் அவள் அம்மாவை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். நைட் டியூட்டி நர்சுகளின் கஷ்டத்தை நான் கேட்காமலேயே புலம்பிக் கொண்டு சென்றாள். ஸ்பீக்கரில் பாடல்கள் போட்டுக் கொண்டிருந்தார்கள். கோ படத்தின் பாடல்களும் மங்காத்தா பாடல்களும் தான் திரும்ப திரும்ப ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தது. அபார்ட்மெண்ட் இளைஞர்களின் கண்கள் அங்கிருக்கும் இளநீகளை ஈக்கலாக மொய்த்துக் கொண்டிருந்தன.
நாங்கள் நால்வரும் நடந்து வரும்போதே எங்கள் எதிரே அகல்யா வந்தாள். கண்ணனை பார்க்கும்போது அவளுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. பிளாஷ்பேக்கில் கிரவுண்டை சுற்றி நாக்கில் நுரைதள்ள கண்ணன் ஓடியது அவளுக்கு ஞாபகம் வந்திருக்க வேண்டும். பரபரப்பான செய்திகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நின்று கொண்டிருந்த பெண்கள் அவர்களுக்குள்ளே வாசித்துக் கொண்டிருந்தார்கள். யாரோ ஒரு பெண் தோளில் தூக்கி வைத்திருந்த குழந்தை என்மேல் எதையோ எறிவது போல் குறும்பாய் விளையாடியது. நான் நகர்ந்து அதிலிருந்து தப்பிப்பது போல் விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தேன். குழந்தை போனபின் குனிந்து பார்த்தால் அழகு குவியலாய் அதன் குறும்புத்தனங்கள் என் காலடியில் சிதறி கிடந்தன. அவசரமாக வந்த கண்ணனும் ஃபக்ருதீனும், அங்கே என்ன சமாச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு? நீங்க என்னடானா இங்க குழந்தையோட விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா? அப்படியுமே தலைபூர் அவசரம். என்னை தரதரவென இருவரும் இழுத்து கொண்டு டி பிளாக் முன்னால் இருக்கும் பிளே ஏரியாவுக்கு கூட்டி சென்றார்கள். இவங்க தான் வேர்ல்ட் ஃபேமஸ் காயத்ரி ஆண்டி. இவங்களால தான் நம்ம அப்பார்ட்மெண்ட் இளைஞரோட ஹெல்த் எல்லாம் நல்லபடியா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா 24 மணி நேரமும் பிளே ஏரியால எக்ஸசைஸே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம காயத்ரி ஆண்டியால தான். செகண்ட் ஃப்ளோர் பால்கனியில் நின்று கொண்டு யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தாள். இவளை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். வயசு பசங்க சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும், அவர்களுடைய மகிழ்ச்சியான மனநிலையை கெடுக்கும் அளவுக்கு ஏதும் சொல்லவில்லை. அப்போது வீட்டுக்கு வெளியே வந்த கேத்தரின் எங்களை பார்த்துவிட்டு வீட்டுக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டாள். நாங்கள் மூவரும் அவள் வீட்டுக்கு சென்றோம். ஆமா, டெலக்ஸ் எங்க? ஆளையே காணா. அவன் சாப்பாடு போடுற இடத்துல இருப்பானே. அதுக்குதான் இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கே. கேத்தரின் பிளாட்டுக்குள் நுழைந்தோம். ஜெனிஃபரும் ரம்யாவும் அங்குதான் இருந்தார்கள். கூடவே லட்சுமி அக்காவும் இருந்தார்கள். நான் லட்சுமியை பார்த்து, நல்லா இருக்கீங்களா என்று கேட்டேன். இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன் என்றாள். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு லட்சுமி அக்கா இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க. யாருக்குமே தெரியாம எல்லாருக்குமே உதவி பண்ணிருக்கீங்க, பெரிய ஆளுதாங்க நீங்க என்றாள் கேத்தரின். சோசியல் சர்வீஸ் பண்றதுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா? யா அப்சல்யூட்லி. அன்னைக்கு வந்தப்போ கண்ணனை இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். எங்க செட்லயே இவர்தான் காதல் இளவரசன் என்று கடைசியாக அகல்யா விஷயத்தில் நடந்த கராத்தே கிளாஸ் சம்பவத்தை சொன்னேன். அனைவர் முகத்திலும் சிரிப்பு. இது என்ன பெரிய விஷயம்? எங்க தலைவர் போன ஃபர்ஸ்ட் டேட்டிங்க பத்தி சொன்னா நீங்களே அவனை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. ஜெனிஃபரும் ரம்யாவும் சொல்லுங்கண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கெஞ்ச கண்ணனின் முறைப்பையும் மீறி ஃபக்ருதீன் சொல்ல ஆரம்பித்தான். நம்ம தலைவரோட காதல் வாழ்க்கை ஆரம்பிச்சது சரியா 3 வருஷத்துக்கு முன்னால. முதல் முறையா ஒரு சனிக்கிழமை நைட்டு பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல டிஸ்கோதைக்கு போயிருக்காரு. அங்கே போய் இவர் போட்ட டான்ஸ பார்த்து பிரான்ஸ்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு அப்படியும் மயங்கிருக்கு. தனித்தனி ஆடிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்னா சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் என்னாச்சு என்று ஆர்வத்துடன் ரம்யா கேட்க, அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடி டயர்ட் ஆனதும் பக்கத்துல நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு, சைனீஸ் ஃபுட்டு நல்ல டேஸ்டா இருக்கும், வாரீங்களான்னு தயங்கி கேட்டிருக்காரு. அந்த பொண்ணும் அதனால என்னன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. 2 பேர் அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் நல்லா சாப்பிட்டுருக்காங்க. அப்புறம் என்று ஜெனிஃபர் கேட்டாள். என்னெல்லாமோ பேசி ஒரு வழியா கரெக்ட் பண்ணிருக்காரு. சாப்பிட்டு முடிச்சு கிளம்புற சமயத்துல நம்ம தலைவர் கேட்டிருக்காரு, எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கீங்க? பீச்சுக்கு பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல தான் நம்ம சொன்னதும், சரி வாங்க நானும் கூட வரேன்னு சொல்லி 2 பேர் நடந்தே போயிருக்காங்க. குளிர்காற்று அடிக்க தலைவர் ஜெர்கினை கலட்டி அந்த பொண்ணு மேல போத்திருக்காரு. அந்த பொண்ணு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி ஐயாவை ரொமான்டிக்கா பாத்திருக்கு. கேத்ரின் குதூகலமாக, ஐயோ செம்ம ரொமான்ஸ், அப்புறம் என்று கேட்க, ராத்திரி 11 மணி ஹோட்டல் வாசல் வந்திருக்கு. கண்ணாலேயே பிரிய போறங்கிற ஏக்கத்தோட பாய் சொல்லிட்டு உள்ள போன அந்த பொண்ணு திடீர்னு என்ன நினைச்சுன்னு தெரியல, திரும்பி, ஹே என் ரூம்ல நான் தனியா தான் இருக்கேன், ரூம்க்கு வரியா, ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போலாம், இந்த ஹோட்டல்ல காஃபி நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. லட்சுமி அக்காவும் கேத்ரினும் நமட்டு சிரிப்பு சிரிக்க ஆர்வத்துடன் ரம்யா, அப்புறம் என்னாச்சு என்றாள். சாரி நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டு திரும்பிட்டாரு. அந்த பொண்ணுக்கு சப்புன்னு ஆயிருச்சு. ஏன் என்று பதறிப்போய் கேத்தரின் கேட்க நான் கேத்தரினை திரும்பி பார்த்தேன். அவள் நான் பார்ப்பதன் காரணத்தை புரிந்து கொண்டு என் பார்வையை தவிர்த்து விட்டாள். அத ஐயாவே சொல்லுவாரு, கேளுங்க. அவங்களே ரூமுக்கு வான்னு கூப்பிட்டுருக்காங்க, நீங்க ஏன் போகல என்று கேத்தரின் கேட்க, பின்ன எனக்கு தான் காஃபி பிடிக்காதுல, நமக்கு எப்பவுமே டீ தான்.
அதனால தான் நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த இடமே சிரிப்பலையால் நிரம்பியது. அதற்குள் டின்னர் ஆரம்பிக்க எல்லோரும் சாப்பிடுவதற்காக கிளம்பினோம். பிளே ஏரியாவுக்கு சற்று முன்னால் தான் சிறியதாக டென்ட் போட்டு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்ட நான் வெஜிடேரியன் கூட்டம். செல்ஃப் சர்வீஸ் தான். மற்றவர்கள் உணவு வாங்கிக் கொண்டு பெஞ்சில் எங்களுக்காக இடம் பிடித்து வைத்து அமர்ந்து விட்டார்கள். நானும் ஜெனிஃபரும் தான் கடைசி. ஜெனிஃபர் பிரியாணி வாங்கிக் கொண்டு முன்னால் செல்ல நான் கடைசியாக வாங்கிக் கொண்டிருந்தேன். முன்னால் சென்ற ஜெனிஃபர் இடத்தில் அமராமல் மேலே எங்கேயோ பார்த்தபடி அப்படியே வழியில் நின்று கொண்டிருந்தாள். பின்னால் வந்த நான் அவள் எங்கே பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று பார்த்தேன். அவள் டி பிளாக் மாடியை பார்த்து கொண்டிருந்தாள். அங்கு ஏதோ நிழல் போல ஒரு உருவம் நகர்ந்து போனது. நான் அவள் தோளை தட்டி, ஆமா, இங்க என்ன பார்த்துட்டு இருப்பீங்கிற? என்று கேட்க ஜெனிஃபர் திரும்பி பார்க்காமல் பேசினாள். சாரி, சமீப காலமா யாரோ நிழல் மாதிரி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுது. மத்தவங்க கிட்ட கூப்பிட்டு காமிச்சா அங்க யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. சினிமால வர மாதிரி இருக்கு. அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல. எல்லாரும் என்னதான் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இப்ப கூட டி பிளாக் மாடியில யாரோ நின்னுகிட்டு இருந்த மாதிரி தான் தோணுச்சு. ஆனா மத்தவங்கள கூப்பிட்டு காமிச்சா யாரும் இருக்க மாட்டாங்க என்றாள். இல்ல ஜெனிஃபர், நீ சொல்றது கரெக்ட் தான். நானும் அதை பார்த்தேன் என்றேன் மாடியிலிருந்து பார்வையை எடுக்காமல். ஜெனிஃபர் திரும்பி ஆச்சரியமாக என்னை பார்த்தாள். அத்தியாயம் 33. உண்மைதான். எனக்கும் கொஞ்ச நாளா இந்த மாதிரி என் கண்ணில் பட்டுக்கிட்டு தான் இருக்கு. நம்மளை சுத்தி எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்க தான் செய்யுது. அதனால முதல்ல பயப்படாத, நாங்க இருக்கோம் என்று சொல்லவும் ஜெனிஃபர் சற்று ஆசுவாசமானாள். எங்களுடைய கடந்த கால செயல்கள் அவளுக்கு நம்பிக்கையூட்டும் விதத்தில் இருந்திருக்க வேண்டும். அடுத்தது என்ன பண்றது என்று ஜெனிஃபர் கேட்க, முதல்ல பிரியாணியை சாப்பிடுவோம், அடுத்து என்ன பண்றதுன்னு அப்புறம் சொல்றேன். அவள் சிரித்துவிட்டு பெஞ்சில் போய் உட்கார நானும் அவள் அருகே அமர்ந்தேன். எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தோம். எங்க அம்மாவுக்கு அடுத்த 2 வாரத்துக்கு நைட் ஷிஃப்ட். அதனால நைட்டு கேத்ரின் அக்கா வீட்டுக்கு போயிருவேன் என்றாள் ஜெனிஃபர். தனியா இருந்து பயந்துகிட்டு இருக்கிறத விட இது பெட்டர் தான். டெலக்ஸ் லெக் பீஸை கடித்து கொண்டே, சாப்பிடும் போது பேசாதீங்க, என்னால சரியா சாப்பிட முடியல. இரவு 11 மணி. ஃபக்ருதீன் இன்டர்நெட் சென்டர். ஷட்டரை அடைத்துவிட்டு உள்ளே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். தாமஸ் கேம்பர் பங்களா பற்றி விவரங்கள் இன்டர்நெட்டில் இருக்கிறதா என்று சர்ச் செய்து கொண்டிருந்தேன். விவரங்கள் சரியாக கிடைக்கவில்லை. அவர்களின் போட்டோக்கள் மற்றும் தாமஸ் கேம்பர் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு கவர்னராக இருந்திருக்கிறார் என்ற பொதுவான தகவல் மட்டுமே இருந்தது. அண்ணே, நேத்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவன் கடைக்கு வந்திருந்தான். அவன்கிட்ட கேம்பர் பங்களா பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு சில கதைகள்லாம் சொன்னான். உண்மையான்னு தெரியல, பட் இந்த மாதிரி நிறைய கதைகள் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. கேம்பர் பிரெஞ்சு கவர்மெண்ட்ல கவர்னரா இருந்தனால அடிக்கடி வெளியூர் சுற்றுலா பயணம் செய்வாராம். அவங்க மனைவி ரேச்சல் வீட்டுல தனியா இருந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு மீனவனோட நட்பு கிடைச்சிருக்கு. மீன் கொண்டு வந்து கொடுக்கறது, சிப்பி கொடுக்கறதுன்னு நட்பதான் பழகிருக்காங்க. வீட்டுக்கு வந்த சமயத்துல அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட கேம்பர் அவங்க 2 பேரையும் சுட்டே கொண்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பிரான்ஸ்க்கு கிளம்பி போயிட்டாராம். அவங்க மனைவி அந்த பங்களால பேயா சுத்திட்டு இருக்காங்க. நம்மளையும் சேர்த்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இது சந்திரமுகி கதை மாதிரில இருக்கு. சந்திரமுகில அவங்க காதலிச்சிருக்காங்க. இவங்க விஷயத்துல அவங்களோட நட்பை கேம்பர் தான் தப்பா புரிஞ்சிருக்காரு. பேக் ஸ்டோரி என்னமோ ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. பட் ஆனா ரேச்சல் இந்த பசங்க விஷயத்துல பழி வாங்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுதானே எனக்கும் புரியல. அந்த பங்களாவுக்கு எவ்வளவு பேர் போறாங்க வராங்க. சரி, அதோடு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், அது கரெக்டா தப்பான்னு மட்டும் சொல்லு. நம்ம லட்சுமி அக்கா புருஷன் இன்னொருத்திய செட் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டான். ராம் சாரும் ரொம்ப நாளா அம்போன் தான் சுத்திட்டு இருக்காரு. ஸோ 2 பேருமே தனியா தான் இருக்காங்க. அதனால 2 பேரை செட் பண்ணி விட்டா என்னன்னு கேக்குறீங்க, அப்படிதானே? அந்த வேலையை மட்டும்தானே இன்னும் பண்ணல. அதுக்காக சொல்றதீன், 2 பேர் நிலைமை நினைச்சு பாரு. இவருக்கும் ஆதரவு இல்ல, அவங்களுக்கும் ஆதரவு இல்ல. 2 பேரும் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கக்கூடாது? அதுலயும் ராம் சார் ரொம்ப நல்ல டைப்பா தான் தெரியறாரு. வயசான காலத்துல தான் ஆதரவு தேவை. அவங்களுக்கும் எப்படி ஒரு 45 வயசு இருக்கும். புரிஞ்செடுத்து
ப்ராஜெக்ட் நம்பர் 137. சரி, அதே மாதிரி நானும் ஒரு விஷயம் சொல்வேன். ஆனா நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் சரி என்று தலையாட்டினேன். கேத்ரீனும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்காங்க. பிரேக்கப் பேர் ஆயிருச்சு. நீங்களும் தனியா தான் இருக்கீங்க. என்று இழுத்தான் ஃபக்ருதீன். நான் ஃபக்ருதீனை பார்த்தேன். கரெக்ட் தான், பட் ஆனால் அந்த ஃபீல்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு உனக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, ரோமில் காங்கிரிகேஷன் ஃபார் காஸ் ஆஃப் செயின்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் இத்தாலிக்கு கிளம்பிடுவேன். அதனால சரிப்பட்டு வருமானு தோணலை. இருவரும் இன்டர்நெட் சென்டரை விட்டு வெளியே வந்து ஷட்டரை மூடி பூட்டு போட்டுவிட்டு அபார்ட்மெண்ட் நோக்கி நடந்தோம். இரவு மணி 12ஐ தாண்டி இருந்தது. டிசம்பர் மாத குளிர்காற்று உடலையும் மனதையும் சிலிர்க்க வைத்துக் கொண்டிருந்தது. யாருமில்லாத இரவு வேளைகளில் சோடியம் வேப்பர் வெளிச்சம் மஞ்சளடித்து கிடக்கும் ரோடுகளில் அமைதியாக நடந்து செல்வதே ஒரு ஜென் தியானம்தான். இந்த தியானத்தை நாங்கள் அடிக்கடி செய்வதுண்டு. அவ்வப்போது ரோடுகளில் கடந்து சென்ற வாகனங்கள் எங்கள் உரையாடலுக்கு அரைப்புள்ளியாய் அமைந்தது. இன்டர்நெட் சென்டரிலிருந்து 10 நிமிட நடையில் அபார்ட்மெண்ட் வாசலை அடைந்து விடலாம். அபார்ட்மெண்ட் வாயிலுக்குள் நுழைந்து பி பிளாக் பில்டிங்கை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். மாடிப்படிகளில் ஏறிக்கொண்டிருக்கும் போது கிரவுண்ட் ஃப்ளோர் காரிடரில் ஏதோ தடார் என்று ஒரு சத்தம். ஏறிக்கொண்டிருந்த நாங்கள் மறுபடியும் இறங்கி ஓடி வந்து எட்டி பார்த்தோம். ரவீந்தர் அவன் பிளாட்டுக்கு வெளியே நின்று பயந்து போய் வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்தான். நாங்கள் அவன் அருகே சென்று என்ன சார், என்னாச்சு? ஏன் இங்கே நிற்கிறீங்க? என்று கேட்க, அவன் எங்களை பார்த்ததும் உஷ் என்று சைகை காட்டி, பேசாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன். ரூம் கதவை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு எங்களை கூப்பிட்டு கொண்டு சற்று தள்ளி பி பிளாக் பில்டிங்கின் மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்தான். ரொம்ப டென்ஷனா இருக்கு, ஒரு சிகரெட் கிடைக்குமா? நான் பாக்கெட்டில் இருந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து 2 சிகரெட்டையும் பற்ற வைத்து அவனுக்கும் கொடுத்தேன். கொஞ்ச நாளாவே எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு குழந்தை இல்லை. பிரச்சனை அது சம்பந்தமா தான் வரும். நானும் ரொம்ப பொறுமையா தான் இருந்தேன். ஆனா குழந்தை இல்லாத குறை அவளோட மனசை ரொம்ப பாதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருந்த நேரத்துல இப்ப கொஞ்ச நாளாவே பை பிடிச்ச மாதிரியே பேசுறதும் சிரிக்கிறதும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. முதல்ல மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு தான் நினைச்சேன். அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அங்கே எதுவும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் தான் இது மனநல பாதிப்பு இல்லை, ஏதோ பேய் சமாச்சாரம்னு தெரிய வந்துச்சு. வெளியில தெரியாத மாதிரி பேய் விரட்டுறவங்கள கூட்டிட்டு வந்து நிறைய முயற்சி பண்ணேன். சில நேரத்துல எனக்கு தெரியாம வீட்டை விட்டு வெளியில போயிடுறா, திரும்பவும் வந்துடுறா. ஆனா எங்க போறா, என்ன பண்றா, ஒண்ணுமே புரியல. பேய் பிடிச்சாலும் அமைதியா தான் இருப்பா. சில நேரத்துல மட்டும்தான் ஆக்ரோஷம் ஆயிடுறா, இன்னைக்கு மாதிரி. சிறிது அமைதிக்கு பிறகு மேலும் தொடர்ந்தான். அந்த ஒரு சில சமயத்துல கூட சத்தம் போடுறது வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ரூமே மாத்தி வச்சேன். சவுண்ட் அப்சார்ப் பண்ணக்கூடிய மினரல் wool, ஃபைபர் போர்டு, இன்சுலேஷன் பிளாங்கெட், அப்புறம் ஃபோம் பிளாஸ்டிக், இதெல்லாம் ரூம் பூரா ஒட்டி வச்சேன். எல்லாமே என்னோட மனைவி மரியாதையை காப்பாத்ததான். அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு வெளியில தெரிஞ்சா எவ்வளோ கெட்ட பேரு. நாங்கள் இருவரும் என்ன சொல்வதென்றே தெரியாமல் ரவீந்தர் முகத்தை பார்த்து கொண்டிருந்தோம். நாங்கள் அவனை தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அவனோ மனைவியின் உடல்நிலை, மனநிலையை காப்பாற்றுவது மட்டுமின்றி அவளின் மரியாதையையும் சேர்த்து காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறான். ஆக்ரோஷமான சமயத்துல கட்டில்ல கட்டி போட்டுருவேன். இன்னைக்கு அவளை கட்டுப்படுத்தி கட்டி போட முடியல. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? வெளியில சொல்ல மாட்டீங்களே. ஃபக்ருதீன் என்னை பார்த்தான். பின்னர் என்னுடைய குரலாக அவன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்க வெளியில செல்ல மாட்டோம். பேசிக் கொண்டிருக்கும் போதே ரவீந்தர் பிளாட் கதவுகள் உள்ளிருந்து தட்டப்படும் சத்தம் கேட்டது. மூவரும் அதிர்ச்சியடைந்து கதவை பார்த்தோம். ரவீந்தர் முன்னால் செல்ல நாங்கள் இருவரும் அவன் பின்னால் சென்றோம். கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். நாங்களும் அவனை பின்தொடர்ந்து ஹாலுக்குள் நுழைந்தோம். அவன் மனைவியை காணவில்லை. அவன் சொன்னது மாதிரி ரூமையே மாற்றி வைத்திருந்தான். ரூமுக்குள் எல்லா பக்கமும் சவுண்ட் அப்சார்பிங் மெட்டீரியலாக ஒட்டி சத்தம் வெளியே கேட்காத மாதிரி செட்டப் பண்ணி இருக்கிறான். ஃபக்ருதீன் என் காதுக்குள், அண்ணே, இப்போ என்ன பண்றது? கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்.
முன்னால் சென்ற ரவீந்தர் இடது பக்க ரூம் வாசலில் நின்று உள்ளேதான் இருக்கிறாள் என்று கை காண்பிக்க, பின்னால் வந்த நாங்கள் மெதுவாக கதவருகே சென்று எட்டி பார்த்தோம். உள்ளே சேரில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தபடி விட்டத்தை பார்த்து தலைமுடியை விரித்து போட்டுக்கொண்டு பற்களை நரநரவென கடித்துக் கொண்டிருந்தாள். அத்தியாயம் 34. பார்த்து கொண்டிருந்த ஃபக்ருதீன் என் காதில் கிசுகிசுப்பாய், என்னண்ண அவங்க பல்லையே எந்த கடி கடிக்கிறாங்க, நம்ம மாட்டுனா கைமாதான் போலயே. எதிர்பக்கம் கதவோரமாக நின்று கொண்டிருந்த ரவீந்தர் எங்களிடம், நான் ஃபர்ஸ்ட் உள்ள போய் அவளை சமாதானப்படுத்துறேன். நீங்க 2 பேர் பின்னாலே வாங்க, அவளை பிடிச்சு கட்டில்ல கட்டி போட்டுறலாம் என்று சொல்லியபடியே உள்ளே நுழைந்தான். நான் ஃபக்ருதீனிடம், அவரு போய் பேசி சமாதானப்படுத்தட்டும், நாம பின்னால போய் கட்டி போட்டுறலாம். நீ போய் முன்கதவை பூட்டிட்டு வந்துரு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ரவீந்தர் அவளிடம் அடிவாங்கி எங்கள் முன்னால் வந்து பொத்தென்று விழுந்தார். நாங்கள் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்க, கத்தாமல் சத்தத்தையும் வலியையும் முழுங்கிக் கொண்டு வாயை மட்டும் அசைத்தார். ஃபக்ருதீன் அவன் வந்து விழுந்ததை பார்த்து, என்னண்ண முன்கதவு பூட்ட சொன்னீங்களே, திறந்திருந்தா தானே நாம வெளியில வர முடியும். ஓடுனா மட்டும் பிரச்சனை சரியாயிருமா? வா, என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம். நாங்கள் இருவரும் ரவீந்தரின் மனைவியை நோக்கி சென்றபோது ரவீந்தர் எங்களிடம், அடி வாங்கினா கூட சத்தம் போடக்கூடாது, அதுதான் ரூல்ஸ். ஓஹோ, ரொம்ப நாள் அப்படிதான் அடி வாங்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அதுதான் உள்ள நடக்கிறது, வெளியில எதுவுமே தெரியல. சார், உங்க ஒய்ஃப் பேர் என்ன? ரவீந்தர் எழும்பி உட்கார்ந்து ராதிகா என்றார். நானும் ஃபக்ருதீனும் ராதிகாவை பார்த்தோம். அவள் சேரிலிருந்து எழும்பி நின்று கொண்டு எங்களை பார்க்காமல் சாரியை வேஷ்டி போல் மடித்து கட்டிக்கொண்டு மேலே பார்த்தபடி பற்களை கடித்துக் கொண்டிருந்தாள். நான் ஃபக்ருதீனிடம், தீன், என் ரூம் செல்ஃப்ல பூமாலை வச்சிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வா. ஃபக்ருதீன் ஆச்சரியமானான். அண்ணே, அப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? நான் தலையாட்டி ஆமாம் என்றேன். எவ்வளவு நாளாச்சு, இதோ வரேன் என்று உற்சாகமாக கிளம்பிச் சென்றான் ஃபக்ருதீன். பூமாலை எதுக்கு, மாலை எதுக்கு போட போறாங்க என்று புரியாமல் ரவீந்தர் குழப்பமாக பார்த்து கொண்டிருக்க நான் ராதிகாவையே பார்த்தேன். மேலே பார்த்து கொண்டிருந்தவள் திடீரென்று என்னை பார்த்து பற்களெல்லாம் காட்டி பயங்கரமாக சிரித்தாள். உன்னால் என்னை என்ன செய்துவிட முடியும் என்ற ஏளனச் சிரிப்பு. அந்த இரவு நேரத்தில் இவள் கதையை கேட்ட பிறகு அவள் என்னை பார்த்து குரூரமாக சிரிக்கிறாள் என்றால் நியாயமாக எனக்கு பயம் வந்திருக்க வேண்டும். ஆனால் வரவில்லை. இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் பார்த்திருக்கிறேன். வழக்கம்போல்தான் பயத்தை ஸ்பாஞ்ச் போல உறிஞ்சிக் கொண்டேன். பின்னால் எப்போதாவது தப்பித்தவரை நினைவுக்கு வந்தால் பயப்படுவேன். தட்ஸ் ஆல். அப்பா சம்பவத்திற்கு பிறகு கடவுள் மேல் மனவருத்தத்தில் நான் இருந்த காலகட்டம் அது. நம்பிக்கை அப்படியேதான் இருந்தது. ஆனால் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றவில்லை என்ற வருத்தத்தில் இருந்ததால் கடவுளிடம் தூக்காவிட்டு இருந்தேன். எதுக்கு சார் பூமாலை கொண்டு வர சொன்னீங்க என்று ரவீந்தர் கேட்க நான் பதிலேதும் சொல்லவில்லை. ராதிகாவை பார்த்து கடுமையான குரலில், நீ பண்றதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அவன் எடுக்க போனது மிக்கேல் அதிதூதர் காலடியில் வச்செடுத்த பூமாலை. அதை பயன்படுத்தினா சதறி போயிருவ, ஜென்மத்துக்கும் வலிக்கும். நீ யாரு, எதுக்கு இந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறான்னு ஒழுங்கா சொல்லிட்டு வந்த வழியிலே போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. அவள் எதுவும் பேசாமல் என்னை பார்த்து உருமினாள். அவள் எவ்வளவுதான் உருமினாலும் சத்தம் இந்த பிளாட்டை விட்டு வெளியே போகாது. அந்த அளவிற்கு சத்தத்தை உறிஞ்சக்கூடிய மெட்டீரியல்ஸ் வைத்து ரவீந்தர் ரூமை அடைத்து வைத்திருக்கிறார். என்ன சார் பண்ண போறீங்க? அவளுக்கு கட்டில்ல கட்டி வச்சா போதும், வேற எதுவுமே வேணாம் என்று பதறினார். நான் அவனை திரும்பி பார்த்து, பதறாதீங்க, கட்டி வச்சிடலாம். அதுக்கு முன்னால யாரு என்னன்னு லைட்டா விசாரிச்சிருவோம். நான் ராதிகாவுக்கு நேருக்கு நேர் எதிராக நின்று கொண்டிருந்தேன். எங்களுக்கு இடையில் 10 அடி இடைவெளி. ரவீந்தர் எனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார். ஃபக்ருதீன் மூச்சிறைக்க ஓடி வந்து
பிரம்பை என்னிடம் கொடுத்துவிட்டு எங்களுக்கு பின்னால் போய் பாதுகாப்பாக நின்று கொண்டான். டாக் ட்ரைனிங்காக பயன்படுத்தப்படும் லெதர் பிரம்பை தான் நாங்கள் பூமாலை என்று சொல்லுவோம். பிரம்பை பார்த்ததும் ரவீந்தருக்கு டென்ஷன். நான் பிரம்பை ராதிகாவின் முன்னால் நீட்டினேன். நான் மறுபடியும் கேட்குறேன், ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லிடு, இல்லைன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். வேறு எங்கோ பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். பிரம்பை வளைத்து சுளீரென்று ராதிகாவின் 2 தோள்பட்டையிலும் வேகமாய் பட்டென்று பலமுறை அடித்தேன். பார்த்து கொண்டிருந்த ரவீந்தருக்கும் ஃபக்ருதீனுக்கும் நிச்சயம் வலித்திருக்கும். ராதிகா அடியின் வீரியம் தாங்காமல் சுழன்று கட்டிலில் போய் விழுந்தாள். ரவீந்தர் கதறினார். சார் வேண்டாம் சார், பாவம் சார், அவளை விட்டுருமே சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். எங்க ஊர் சைடுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டானே. இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த பழமொழி தான் கரெக்டா இருக்கும். அவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே பிரம்பை சுழட்டி முதுகில் சுளீர் என்று மறுபடியும் ஒன்று வைத்தேன். ராதிகா அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாள். கதறிவிட்டாள். திடீரென துள்ளி எழும்பி என் கழுத்தை நெரிக்கப் பாய்ந்தாள். நான் அவள் கையை பிடித்து திருப்பி முதுகில் மறுபடியும் பளீரென்று 2 வைத்துத் தள்ளினேன். அவள் கட்டிலில் போய் விழுந்தாள். நான் காட்டமான குரலில், ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா உடம்பு பூரா வரி வரியா கூடு விழுந்துரும். என்னை பத்தி உனக்கு தெரியாது. ராதிகா கட்டிலில் ஓரமாக சுருண்டு போய் படுத்து விட்டாள். ரவீந்தர் கதறினார். சார் வேண்டாம் சார், விட்டுருங்க சார். நான் பிரம்பை ஃபக்ருதீனிடம் கொடுத்துவிட்டு ரவீந்தரிடம், கட்டிலாம் போட வேண்டாம், ஏதாவது பிரச்சனை பண்றாங்கன்னா சொல்லுங்க, மேல் மாடியில தான் நான் இருக்கேன், வந்து வெளுத்துடுறேன். ராதிகா சுருண்டு படுத்துக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தாள். சார், அவங்க சாயங்காலத்திலிருந்து எதுவுமே சாப்பிடல. ஏதாவது சாப்பிட கொடுக்குறேன், அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க விசாரிங்க. ஆனா அடிக்காம விசாரிங்க சார், ப்ளீஸ் என்றார் கண்ணீருடன் ரவீந்தர். நான் ரவீந்தர் தோளை தட்டி கொடுத்துவிட்டு, ஊருக்குள்ள ரொம்ப பேர் உண்மையா காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு திரியறானுங்க. ஆனா காதலிக்கோ பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா ஆளை விட்டுட்டு ஓடிடுவானுங்க. பொண்டாட்டிக்கிட்ட சுகத்தையும் வீட்டு வேலையும் மட்டும்தான் எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதை நாம தான் சரி பண்ணி கொடுக்கணுங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நீங்க பண்றீங்க பாருங்க, இதுதான் உண்மையான காதல். உங்கள மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கே அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். கண்ணில் நீர் மல்க ரவீந்தர் கேட்டுக்கொண்டிருந்தார். நானும் ஃபக்ருதீனும் வெளியே மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்து தம்மடித்துக் கொண்டிருந்தோம். வானத்தில் நிலா எங்கேயோ மேகத்துக்குள் மறைந்து கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தது. என்னண்ணே அடி வெளுத்துட்டீங்க, நானே எதிர்பார்க்கல. ஆனா போன வருஷம் கடலூர்ல ஒரு பேய் பிடிச்சவன் அடிச்சிங்க பாருங்க, அதை விட கம்மி தான். தீன் தமிழ் சினிமால பேய காமெடி பீஸ் ஆக்கி அதனால இவ்வளவு பிரச்சனையில இருக்குன்னு தெரியாம பண்ணிட்டாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கும் போது பேய் பிடிச்சவங்களை விட அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாம போயிருச்சு. 2 ரவுண்டு சிகரெட் அடித்ததற்கு பிறகு நானும் ஃபக்ருதீனும் ரவீந்தர் பிளாட்டுக்குள் மறுபடியும் நுழைந்தோம். நான் அடித்த இடத்தில் அவன் ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தான். ரவீந்தரை பார்க்கவே பாவமாக இருந்தது. என்ன சார், சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க சார். ஓகே சார், அப்போ நாங்க நாளைக்கு காலையில வரோம். அவங்க ரெஸ்ட் இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு ஒரு முடிவு பண்ணிக்கலாம். நான் ராதிகாவை பார்த்தேன். கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு தலை குனிந்தபடியே முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். என்னை பார்க்கவே பயந்தாள். நானும் ஃபக்ருதீனும் விடைபெற்று கொண்டு ரவீந்தர் பிளாட் கதவருகே சென்ற சமயம் ரூமுக்குள்ளே இருந்து ராதிகா, நான் யாருன்னு கேட்டீங்கல்ல, யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நாங்கள் அனைவரும் திரும்பி அவளை பார்த்தோம். போச்சு, மறுபடியும் கூப்பிட்டு அடி வாங்க போறா என்றான் ஃபக்ருதீன். திரும்பி ரூமுக்குள்ளே சென்றேன். சொல்லு, யார் நீ? சொல்ல மாட்டேன், எனக்கு மூட் அவுட் ஆயிருச்சு. நான் திரும்பாமல் பின்னால் கை நீட்டினேன். ரவீந்தர் பதட்டமாக, சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். அவ சொல்லலனாலும் பரவாயில்ல சார், விட்டுனே சார். சும்மா இருங்க சார். அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவ யார் என்னன்னு சொன்னாதான் அந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஃபக்ருதீன் என்னிடம் பிரம்பை கொடுக்க நான் அதை வளைத்து விஸ்க் விஸ்க் என்று ஆட்டியபடியே அவளை நெருங்கினேன். ராதிகா பயந்து போய் கட்டிலின் ஓரத்திற்கு பின்பக்கமாக நகர விட்டு பிடிப்போம் என்று யோசித்த நான், இன்னைக்கு உன்னை அடிக்காம வர்றேனா அது ரவீந்தருக்காகத்தான். ஆனா நாளைக்கு வருவேன்,
நீ யார் என்னன்னு சொல்லணும், இல்ல தோலை உரிச்சு இங்கேயோ தொங்க விட்டுருவேன். நானும் ஃபக்ருதீனும் ரவீந்தரிடம் கிளம்புகிறோம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கதவை நோக்கி நடந்தோம். பின்னாலிருந்து கரகரப்பான ஒரு குரல் கேட்டது. நான் தான் புவனா.